நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவது. அன்புக்குரியவர்களே, இதோ அன்னையினுடைய திருத்தலத்தில் அன்னை உறைந்திருக்கக்கூடிய இந்த புனித தலத்தில் இந்த நேரம் முழுவதுமாக கடவுளோடு நாம் செலவு செய்ய போகிறோம். கடவுளுடைய அன்பு திருமகன் இந்த நற்கருணை வடிவிலே நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் தன்னுடைய அருள் பிரசன்னத்தினால் நிறைவாய் ஆசீரை வழங்குவதற்காக, தன்னுடைய அருள் பொழிவினால் நம்மை நிறைவான பிள்ளைகளாக உருமாற்றுவதற்காக இந்த நேரத்தை நமக்கு முழுவதுமாக கொடுத்திருக்கிறார். எல்லோரும் கண்களை அகல திறந்து இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். நம்முடைய உள்ளத்தில் ஒரே ஒரு விசுவாச சத்தியத்தை மற்றும் இந்த நேரத்தில் நாம் உள்வாங்கிக் கொள்வோம். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இது வெறும் வெந்நீர் அப்பம் அல்ல, வெறும் வெந்நீர் அப்பம் அல்ல. என் ஆண்டவர் இயேசுனுடைய உடல், என் ஆண்டவர் இயேசுனுடைய உடல், எனக்காக குத்தி கிழிக்கப்பட்ட உடல், எனக்காக இரத்தம் சிந்திய உடல், எனக்காக சிலுவை சுமந்த உடல், எனக்காக சிலுவையில தன்னுடைய உயிரையே கொடுத்த ஆண்டவருடைய அருள் பிரசன்னம். அது மட்டுமல்ல, எனக்காக உயிர்த்த ஆண்டவருடைய அருள் பிரசன்னம் நிறைந்த நற்கருணை இன்றைக்கும் எனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர். எனவே எல்லோரும் கண்களை அகல திறந்து ஆண்டவரை உற்று நோக்குவோம். ஆண்டவரை உற்று நோக்குவோம். நன்றி இயேசுவே என்று சொல்வோம். நன்றி இயேசுவே, எனக்கு வாழ்வு கொடுத்த ஆண்டவரே உமக்கு நன்றி. நன்றி இயேசுவே, என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வமே உமக்கு நன்றி. நன்றி இயேசுவே, எனக்காக சிலுவை சுமந்த ஆண்டவரே உமக்கு நன்றி. நன்றி இயேசுவே, எனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தியவரே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, எனக்காக சிலுவையிலே உயிர் கொடுத்தவரே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, எனக்காக சிலுவையிலே உயிர் துறந்தவரே உமக்கு நன்றி. உமக்கு நன்றி இயேசுவே, எனக்காக உயிர்த்த ஆண்டவரே உமக்கு நன்றி. நன்றி இயேசுவே, எனக்காக இந்த நற்கருணையிலே உம்முடைய அருள் பிரசன்னத்தால் நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை இம்மட்டுமாய் நீதாமே பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். இந்த அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி தேடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதோ உம்முடைய நற்கருணை அருள் பிரசன்னத்தினால், அதிலிருந்து வெளிப்படுகிற அற்புதமான ஒளியினால் ஆண்டவரே நீர்தாமே ஒளிர்வித்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்பத்திற்கு இம்மட்டுமாய் புரிந்த எல்லா காரியங்களையும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரே நாங்கள் இந்த நேரத்தில் எண்ணி பார்த்து உம்முடைய திரு சமூகத்தில் முழந்தால் படியிட்டு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கடந்த காலங்களிலே எங்களுடைய குடும்பத்தில் நீர் புரிந்திருக்கக்கூடிய அற்புதமான காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்கள், என் கணவனுக்கு நீர் செய்த காரியங்கள், மனைவிக்கு செய்த காரியங்கள், பிள்ளைகளுக்கு செய்த காரியங்கள், தொழில் முயற்சியில ஆண்டவரே நீர் புரிந்த அற்புதங்கள், என் பிள்ளைகளுடைய படிப்பிற்கு நீர் செய்து கொண்டிருக்கக்கூடிய உதவிகள், நாங்கள் இந்த திருத்தலத்தை நாடி தேடி வந்து அன்னையினுடைய வழியாக உம்முடைய திரு பாதத்திலே ஒப்பு கொடுத்த எல்லா காரியங்களுக்கும் நீர் பதில் சொல்லி இருக்கக்கூடிய அற்புதம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி. எல்லாரும் வாய் திறந்து உங்களுடைய உள்ளத்துல நீங்கள் எண்ணி பார்க்கக்கூடிய பல்வேறு விதமான காரியங்களுக்காக நன்றி 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 என்று சொல்லி வாய் திறந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துங்கள். எல்லாருமாக எழுந்து நின்று இதோ இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறதாக, அவரை போற்றி ஆராதிக்கிற விதமாக உற்சாக மனநிலையோடு கரங்களை தட்டி வாய் திறந்து ஆண்டவரை நெஞ்சார புகழ்ந்து பாடி அவருக்கு மகிமை சேர்ப்போம்.
எல்லாரும் கரங்களை தட்டி பாடுங்க. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், என் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். சொல்லுமா, ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், என் அப்பாவை எப்போதும் எல்லாரும் குரல் எழுப்பி ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், என் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். முழு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். முழு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன், நான் ஆமென். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், என் அப்பாவை எப்போதும் எல்லாரும் சொல்லுவோமா, ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், என் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். முழு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். முழு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், என் அப்பாவை எப்போதும் எல்லோரும் ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், என் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். வார்த்தையே உம்மை ஆராதிப்பேன், மனு உருவே உம்மை நான் ஆராதிப்பேன். முழு ஆத்மாவோடும் முழு சரீரத்தோடும் வல்லமையோடு உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி வார்த்தையான தெய்வத்தை, மனு உருவான அந்த தெய்வத்தை நாம் கைகள் தட்டி குரல் எழுப்பி ஆராதிப்போம். வார்த்தையே உம்மை ஆராதிப்பேன், மனு உருவே உம்மை ஆராதிப்பேன். சொல்லுமா, வார்த்தையே உம்மை ஆராதிப்பேன், மனு உருவே உம்மை ஆராதிப்பேன். சொல்லுமா, வார்த்தையே உம்மை ஆராதிப்பேன், மனு உருவே உம்மை ஆராதிப்பேன். முழு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். முழு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன், நான் ஆமென். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், என் அப்பாவை எப்போதும் எல்லோரும் சேர்ந்து ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், என் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். பலியானவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், பாவம் தீர்த்த தெய்வமே உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்க்க உம்முடைய இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்ட தெய்வமே, பலியான தெய்வமே உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி முழு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை போற்றி துதித்து ஆராதிக்கின்றோம் என்று பாடுவோமா. பலியானவர் உம்மை ஆராதிப்பேன், பாவம் தீர்த்தவர் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுமா, பலியானவர் உம்மை ஆராதிப்பேன், பாவம் தீர்த்தவர். பலியானவர் உம்மை பாவம் தீர்த்தவர் முழு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். முழு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன், நான் உற்சாகமாக ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், என் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், என் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். முழு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். முழு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆராதிக்கிறோம் தகப்பனே, பாவை எப்போதும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். உம்மை
போற்றுகிறோம் ஆண்டவரே. நீர் புரிந்த அற்புதங்களை, அதிசயங்களை, வல்ல செயல்களை கடந்த காலங்களிலே எங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்தில் நீர் போற்றி உம்மை மேலான காரியங்கள், நீர் ஆட்சி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காரியங்களிலே ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, போற்றி ஆண்டவரே, உமக்கு பெருமை சாட்டுகிறோம் தகப்பனே. எல்லா மகிமையும், எல்லா ஆற்றலும், எல்லா புகழும் உமக்கே உரியதாக இருக்கிறது. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த பிள்ளைகளுக்கு நீர் கடந்த நாட்களிலே புரிந்திருக்கக்கூடிய வல்லமை மிக்க காரியங்களை எண்ணி பார்த்து உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஏற்றுக்கொள்கிறாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிற இந்த ஆராதனையை, நன்றியை, புகழை ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொள்ளுவீராக. ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே. எல்லா பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாக, ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக, உம்முடைய கரங்களுக்குள்ளாக அரவணைத்துக் கொள்ளும்படியாக இந்த நாளிலே ஆண்டவரே அவர்கள் வந்து உள்ளத்திலிருந்து வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் அன்னையின் வழியாக நீர் பதில் கொடுக்கும்படியாக ஆண்டவரே உம்மை வேண்டி நிற்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. யாரும் வெறுமனே திரும்பி போகாதபடிக்கு எல்லாருடைய உள்ளத்திலும் உடைய நிறைவான ஆசீர்வாதத்தை முழுமையாக வழங்குவீராக. ஆசீர்வதி கரங்கள் தட்டி நான் ஆராதிப்பேன், என் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், என் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், என் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், என் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் துதிப்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. எல்லாரும் வாய் திறந்து எல்லாரும் உரக்க சொல்லுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, நன்றி இயேசுவே நன்றி, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி மூவொரு தெய்வமே, நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. முழு ஆத்துமத்தோடும் நன்றி தகப்பனே, முழு சரீரத்தோடும் நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்து. நன்றி மூவொரு தெய்வமே, நன்றி. முழு ஆத்துமத்தோடும் நன்றி இயேசுவே, முழு சரீரத்தோடும் உமக்கு நன்றி ஆவியானவரே செலுத்து. நன்றி மூவொரு தெய்வமே, நன்றி மூவொரு தெய்வமே, நன்றி. எல்லாரும் செட்டில் ஆயிட்டீங்களா? எல்லாரும் செட்டில் ஆயிட்டீங்களா? எல்லாரும் செட்டில் ஆயிட்டீங்களா இல்லையா?
ஆமாம், நம்ம யார் முன்னால் இருக்கோம்? யார் முன்னால் இருக்கோம்? யார் முன்னால் இருக்கோம்? யார் முன்னால்? ஏசப்பா முன்னால் இருக்கிறோம். ஏசு உங்களுக்கு யாரு? அப்பா. நம்ம அப்பா முன்னால் இருக்கிறோம் இல்லையா? அப்போ நாம இந்த நேரத்தை முழுவதுமாக அவரோடு செலவு செய்ய போகிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த நேரம் முழுவதுமாக நம்ம அவரோடு செலவு செய்ய போகிறோம். இந்த வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது, ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்றைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பு. தந்தையோடு, ஆண்டவர் இயேசுவோடு இருக்கிற வாய்ப்பு. அவரை இவ்வளவு அருகிலே முகமுகமாக தரிசிக்கிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசு வாழ்க, தாய் மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, பைபிளில் தொடக்க நூல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுது. தொடக்க நூல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தை. யாராவது வாசிங்க. மண்ணுலகில் மக்களினங்களை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார், அவருடைய உள்ளம் துயரம் அடைந்தது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மண்ணுலகில் உங்களையும் என்னையும் படைச்சதற்கு கடவுள் வருத்தப்பட்டிருக்கார். என்ன ஃபாதர் இப்படி சொல்றீங்க? ஏன் கடவுள் வருத்தப்படுதார்? ஏன் கடவுள் வருத்தப்படுதார்? நாங்கள் நல்லா தானே இருக்கோம். நாங்கள் அவருக்கு என்ன செஞ்சோம்? இந்த கோயிலுக்கெல்லாம் வந்திருக்கோம், அவரை பார்க்க வந்திருக்கோம் இல்லையா? நடந்து வந்தோம், பொருத்தனைகளோடு வந்திருக்கிறோம், மாலைலாம் வாங்கி போட்டிருக்கிறோம், முடிஞ்சா மொட்டையை கூட அடிப்போம். ஏன் அவர் வருத்தப்படுதார்? அப்படி நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னு நாம் கேட்கலாம். அப்படிதானா? அப்படின்னு நாம கேட்கலாம். என் அன்புக்குரியவர்களே, தொடக்க நூல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தையில் மண்ணுலகில் மனிதனை படைத்ததற்காக கடவுள் மனம் வருந்தினார். நீங்க அப்படியே சாமுவேல் புத்தகம் முதல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 10, 11 இந்த வசனங்களை வாசித்து பாருங்க. சாமுவேல் முதல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 10, 11 இறைவார்த்தை. சாமுவேலுக்கு அருளப்பட்டது. அவர் கூறியது, சவுலை அரசனாக்கியதற்காக யார் வருந்ததா? நான் யாரு? ஆண்டவர் வருந்துறார். தொடக்க நூல் புத்தகத்தில் மண்ணுலகில் மனிதனை உருவாக்கியதற்காக நான் மன வருத்தப்படுகிறேன், கடவுளுடைய உள்ளம் துயரம் அடைந்திருந்தது. இங்க சாமுவேல் முதல் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் சவுலை அரசனாக மாற்றியதற்காக கடவுள் மனம் வருந்தினார். கடவுள் மனம் வருந்தினார். நீங்க எப்பமாவது மனம் வருந்திருக்கீங்களா? அப்பா அம்மா மனம் வருந்திருக்கீங்களா? இங்க யாராவது அப்பா அம்மா இருக்கீங்களா? எல்லாரும் அப்பா அம்மா தான் இல்லையா? எல்லாரும் அப்பா அம்மா தான். நீங்க எப்பமாவது மனம் வருந்திருக்கீங்களா? செல்போனை பிள்ளைகளை நோண்டும் பொழுது மனம் ரொம்ப வருந்துது. அப்ப என்ன நினைக்கிறீங்க? அந்த போய் செல்போனை நோண்டும் போது மனம் வருந்தி நீ என்ன சொல்லுவிய? என்ன சொல்லுவிய? போன தூர வைக்கியா? என்ன செய்ய போற? பாருங்க, இந்தந்த வார்த்தையெல்லாம் சொல்றோம். அது டிவியில் வேற போகுது, அந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது. என் அன்புக்குரியவர்களே, என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? இப்ப எதுக்கு நீ செல்போனை நோண்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு நாம மன வருத்தப்பட்டு நம்ம பிள்ளைகளை திட்டுறோம் இல்லையா? நம்ம பிள்ளைகளை திட்டுறோம். வேற எதுக்கு மன வருத்தப்படுறோம்? செல்போனை நோண்டும் போது மன வருத்தப்படுறோம். வேற சொல் பேச்ச கேட்கலனா? எங்க அம்மாலாம் என்னை வந்து பல முறை சொல்லியிருக்காங்க, உன்னைய பெற்றதுக்கு ஒரு அம்மி குழவியை பெற்றிருக்கலாம்ல, ஒழுங்கா மசாலாவது அரைக்கும், உன்னையால ஒரு பிரயோஜனமும் கிடையாது
நீங்கள் யாரையாவது சொல்லியிருக்கலாம் உங்கள் பிள்ளையில சொல்லியிருக்கலாம், உன்னைய பெற்றதுக்கு ஒரு கிரைண்டர் பெற்றிருக்கலாம், ஒழுங்காக மாவாது ஆட்டும், உன்னையால் ஒரு உதவியும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. என் அன்புக்குரியவர்களே, சாதாரண மனிதர்கள் நாம இல்லையா, சாதாரண மனிதர்கள் நாம நம்ம சொல் பேச்ச நம்ம பிள்ளையில கேட்காத பொழுது நமக்கு எப்படி இருக்கு? வருத்தமா இருக்கு. வருத்தம். பிள்ளைகள் வந்து சொல்லுதோம் உன்னை ஐயோ ஐயோ அப்படின்லாம் நம்ம வருத்தப்படுதோம். நீங்க கடவுளை நினைச்சு பாருங்க, கடவுளும் அப்படித்தான் வருத்தப்படுதாரு. ஆதாம் உன்னைய பெற்றதுக்கு அப்படின்னு கடவுள் வருத்தப்படுறாரு. சவுல் உன்னைய அரசனை ஆக்கியதுக்கு, உன்னைய போய் நான் அரசன் ஆக்கணும் பாரு, உன்னைய போய் அரசன் ஆக்கணும் பாரு அப்படின்னு கடவுள் வருத்தப்படுறாரு. இந்த ரெண்டுக்கும் பின்னால் என்ன இருக்கு? ஏன் கடவுள் வருத்தப்படணும்? நம்ம ஒரு ஃப்ளாஷ்பேக் போனோம் அப்படின்னு நமக்கு புரியும். ஏன் மண்ணுலகில் மனிதனை உருவாக்கியதற்காக கடவுள் வருத்தப்படணும்? ஏன் சவுலை அரசனாக திருப்பொழிவு செய்ததுனால கடவுள் வருத்தப்படணும்? இந்த ரெண்டுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய காரியம் இருக்கு. ஒரு மிகப்பெரிய காரியம் இருக்கு. என் அன்புக்குரியவர்களே, கடவுள் மனுஷனை எத்தனாவது நாள் படைக்கிறாரு? 6வது நாளா? ஆறாவது நாள் தான். நான் 6வது நாளா அப்படின்னு கேட்டாலும் 6வது நாளா அப்படின்னு கேட்டாலும் 6வது நாள் தான் ஃபாதர்னு அடிச்சு சொல்லணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் உங்களை சுவாதிக்கிறதுக்கு ஏதாவது கேட்பேன், நீங்க என்ன செய்யக்கூடாது? எங்களுக்கும் பைபிள் தெரியும் அப்படின்னு நீங்க என்ன செய்யணும்? காட்டணும். இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனா விவிலியத்தினால நமக்கு நன்மையா கேடா? இதுவும் நமக்கு தெரியுது. என்ன செய்யணும்? விவிலியத்தை எப்பொழுதும் நம்ம கையில் வச்சிருக்கணும். ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ விவிலியம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ ஜெபமாலை இல்லாமல் இருக்கக்கூடாது. சரிங்களா? மாதாவினுடைய இந்த திருத்தலத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், மாதா கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் நமதாக்கி கொள்ளுகிற பொழுது நமக்கு நிரம்ப ஆசீர்வாதம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, இப்போ நம்ம மேட்டருக்கு வருவோம். கடவுள் ஏன் மனம் வருந்தினார்? கடவுள் 6வது நாள் மனுஷனை படைச்சார் இல்லையா? 6வது நாள் மனுஷனை படைச்சார். மனுஷனை எப்படி படைச்சாரு? பைபிள் என்ன சொல்லுது? பைபிள் என்ன சொல்லுது? மனிதன், கடவுள் மனிதனை தன்னுடைய உருவிலும் தன்னுடைய, சத்தமா சொல்லுங்க, தன்னுடைய முதல்ல தன்னுடைய சாயலிலும் படைத்தார். நான் யார்? அப்போ கடவுளுடைய ஒரு சாயல். நான் கடவுளுடைய ஒரு சாயல். நான் கடவுளுடைய ஒரு, எல்லாரும் நெஞ்சில் அடிச்சு சொல்லுங்க, நான் கடவுளுடைய ஒரு, நான் கடவுளுடைய ஒரு. இது நமக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு இல்லையா? நான் கடவுளை போல இருக்கேன் அப்படிங்கிறதுல நமக்கு எவ்வளவு பெருமை. மூக்கு மூலியமா அப்பாவை உரிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னா அப்பாவுக்கு எவ்வளவு சந்தோஷம். சந்தோஷமா சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம். அதே போல இவன் மூக்கு மூலியமா கடவுளை உரிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா நமக்கு பெருமையா சந்தோஷமா? எப்படி? ரொம்ப சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்துல நாம பார்க்கிறோம், கடவுள் மனிதனை தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைத்தார். அதுக்கு முன்பாக பைபிள்ல அப்படி சொல்லப்படல. மனிதனை தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைத்தார். அடுத்த ஒரு பெருமை, உருவிலும் சாயலிலும் படைத்தது மட்டும் கிடையாது. அடுத்த ஒரு பெருமை என்ன? மனிதனுக்கு தன்னுடைய உயிர் மூச்சை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக நாம கரங்கள் தட்டி ஆண்டவரை போற்றி புகழ நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற போது என்ன செஞ்சிடணும்? தட்டிடணும்.
அப்படி தட்டுகிற பொழுது கடவுளுக்கு மகிமை, எனக்கு நன்மை. ஒரு கல்லில் 2 மாங்காய், ஒரு கல்லில் 2 மாங்காய் நம்ம கைத்தட்டுதல் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நாம அடைந்து கொள்ளுகிறோம். அதனால ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடுவதற்கு, பெருமைப்படுத்துவதற்கு, மகிமை சேர்ப்பதற்கு எப்பொழுதெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கைதட்டி ஆண்டவரை நாம போற்றி புகழ்ந்து ஆராதனை செய்கிற பொழுது எனது வாழ்வுக்கு நன்மை கிடைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நாம முதல்ல பார்த்திருக்கிறோம், ஆண்டவர் மனிதனை தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைத்தார். இரண்டாவது, தன்னுடைய உயிர் மூச்சை அவனுக்கு கொடுத்தார். இப்போ சில நேரம் நம்ம அம்மா அப்பாலாம் நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம், எல்லாம் ஏம்ல என் உயிர் மூச்சை வாங்குத. அது ரைட்டா தப்பா? ரைட்டா? ஏம்லே என் உயிர் மூச்சை வாங்குத அப்படின்னு நம்ம மகனை பார்த்து கேட்கும், மகளை பார்த்து கேட்கும், ஏன் உயிர் மூச்சை வாங்குத? அது உங்க உயிர் மூச்சா? அது யார் உயிர் மூச்சு? ஆண்டவருடைய உயிர் மூச்சு. பைபிள் என்ன சொல்லுது? கடவுள் மனிதனை தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைத்தார், தன்னுடைய உயிர் மூச்சை அவனுக்குள் செலுத்தினார். அப்ப என்கிட்ட இருக்கக்கூடிய உயிர் மூச்சு யாருக்குரியது? யாருக்குரியது? சத்தமா யாருக்குரியது? என் கடவுளுக்குரியது. சொல்லுங்க, என் கடவுளுக்குரியது. என்ன சத்தமா? என் அன்புக்குரியவர்களே, என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த உயிர் மூச்சு என்னை படைத்த கடவுளுக்குரியது. அப்போ பிள்ளைங்க ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா அவங்க யாருக்கு எதிராக செய்கிறாங்க? கடவுளுக்கு எதிராக செய்தாங்க. ஏலே நல்லா கேட்டுக்கோ, மொட்டை அவன் சேட்டை ரொம்ப பண்ணுதானா? பார்த்தீங்களா? கம்ப்ளைண்ட் வந்துருச்சுல, கம்ப்ளைண்ட் வந்துட்டு உங்கள் அம்மாவா அது? பார்த்துக்கா. என் அன்புக்குரியவர்களே, பிள்ளைகள் சேட்டை செய்கிற பொழுது அவர்கள் கடவுளுக்கு எதிராக, அதெல்லாம் நம்ம உணர்த்தி சொல்லணும் பிள்ளைகளுக்கு. ஏன் மூச்சை வாங்காத, ஏன் மூச்சை, உங்கள் மூச்செல்லாம் உங்ககிட்ட கிடையாது. நாம் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட இருந்து கடை வாங்கி வச்சிருக்கோம். தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைத்த கடவுள் தன்னுடைய உயிர் மூச்சை நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். மூணாவது, தன் சார்பாக நின்று இந்த உலகத்தை ஆண்டு வழி நடத்துகிற அற்புதமான பொறுப்பை கடவுள் நம்ம எல்லாருக்கும் வழங்கி இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தன் சார்பாக நின்று இந்த உலக உயிர்கள் எல்லாரையும் ஆண்டு வழி நடத்துகிற அற்புதமான ஒரு பொறுப்பு. அப்ப கடவுள் மனுஷனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய 3 காரியம். 3 காரியம். ஒன்று, தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைத்தார், தன்னுடைய இந்த உலக உயிர்களை ஆண்டு வழி நடத்துகிற அற்புதமான பொறுப்பையும் கடமையையும் கொடுத்திருக்கிறார். இது மனுஷனுக்கு மட்டும்தான் கடவுள் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏன் அப்படின்னு சொன்னா, கடவுள் பார்வையில் எல்லா உயிர்களையும் விட மேன்மையான படைப்பு மனித படைப்பு. தன்னுடைய அன்பினுடைய முழுமையான வெளிப்பாடு மனித படைப்பு. கடவுள் நம்மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை வெளிக்காட்டுவதுதான் இந்த 3 காரியம். தன்னுடைய உருவையும் சாயலையும் கொடுப்பது, தன்னுடைய உயிர் மூச்சை கொடுத்தது, தன் சார்பாக நின்று உழைக்கிற ஒரு அருமையான வாய்ப்பை கடவுள் மனிதனுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். மனுஷனுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். சரி, இப்ப கொடுத்ததுல என்ன பிரச்சனை? ஏன் அவர் மன வருத்தப்பட்டாரு? நீ அந்த கேள்விக்கு வா. ஏன் அவர் மன வருத்தப்படணும்? ஏன் மன வருத்தப்படணும்? நீங்க ஏற்கனவே சொன்னீங்க நம்ம பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படியலைன்னா நமக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போலத்தான் கடவுளுடைய பிள்ளைகள் நாம், கடவுளுடைய பிள்ளைகள் நாம கடவுளுடைய வார்த்தைக்கு
கீழ்ப்படிந்து நடக்கலனா, செவி கொடுக்கலனா, கடவுளுக்கு கண்டிப்பா மன வருத்தம் வரத்தான் செய்யும். அதனாலதான் அவர் வருத்தப்பட்டு அந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். எப்போ அந்த மன வருத்தம் ஆரம்பிக்குது? பைபிள்ல அழகாக தொடக்க நூல்ல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? தொடக்க நூல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த மூன்றாவது காரியத்தை நீங்க நல்லா பாருங்க. மனுஷனுக்கு மட்டும்தான் ஆண்டவர் மற்ற உயிர்களை ஆண்டு வழி நடத்துகிற ஒரு அற்புதமான பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நாம எல்லாரும் யாரு? கடவுளுடைய ஜெராக்ஸ் காப்பி. நாம எல்லாரும் கடவுளுடைய ஜெராக்ஸ் காப்பி. இப்ப எனக்கு அந்த பொறுப்பை கடவுள் தந்திருக்கிறார். என்ன பொறுப்பு? கடவுளை போல நான் மற்ற உயிர்களை ஆண்டு வழி நடத்தணும். கடவுளை போல அன்பு செய்யணும். கடவுளை போல இறக்கப்படணும். கடவுளை போல பகிர்ந்து கொடுக்கணும். கடவுளை போல எல்லாம் செய்யணும். கடவுளுக்கு என்னென்ன பண்புகள் நாம பொருத்தி பார்க்கிறோமோ அத்துணை பண்புகளும் மனிதனிடத்திலும் இருக்க வேண்டும். அப்போ கடவுளுக்கு ஒரு சின்ன சந்தேகம், இந்த வேலையை இவன் ஒழுங்கா செய்வானா? இவனால் ஒழுங்கா செய்ய முடியுமா? ஒரு சின்ன டெஸ்ட் வச்சுருவோம். ஒரு சின்ன டெஸ்ட் வச்சுருவோம். இப்போ நம்ம பிள்ளைகள்லாம் பிஇ படிக்குது. பிஇ படித்த உடனே ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு கூப்பிடுறாங்க. என்ன செய்வாங்க? இன்டர்வியூ வைப்பாங்க தெரியுமா? ஒரு டெஸ்ட் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா? இந்த வேலைக்கு இவர் லாயக்கா லாயக்கு இல்லையா? அதே மாதிரி தான் கடவுள் யோசிச்சு பார்க்காரு. ஆதாமை கூப்பிட்டாருங்க, வாப்பா, நீ இந்த வேலையை பூரா செய்யணும். ஒரே ஒரு காரியம் நான் உன்கிட்ட சொல்றேன், அதை மட்டும் நீ கவனமா பார்த்துக்க. என்ன காரியம்? இந்த பழத்தை மட்டும் சாப்பிடாத. இந்த பழத்தை மட்டும் சாப்பிடாத. இப்போ நம்ம பிள்ளைகள்கிட்ட ஏன்னா அங்கே போவாத, அங்கே மட்டும் போவாத அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்க, என்ன செய்வான்? உடனே போய் நிற்பான். நம்ம திரும்பி பார்க்க கூட நிற்பான். வாத்தியார் பாடம் எடுத்துக்கிட்டு போர்டில் எழுதி போட்டே இருப்பார். ஒழுங்க போர்டை கவனி, பின்னால் எவனும் திரும்பி பார்க்காத, பின்னால் எவனும் திரும்பி பார்க்கன்னு சொன்னார்னா திரும்பி பார்த்துட்டு இவர் திரும்பி பார்த்தானா அவன் பூரா எங்கே பார்ப்பான்? பின்னாடி தான் பார்த்துட்டு இருப்பான். எதை செய்யாதுன்னு சொல்கிறோமோ அதை அப்படியே செய்வது மனிதனுடைய இயல்பு. என் அன்புக்குரியவர்களே, ஆதாம்கிட்ட கடவுள் சொல்றாரு, அவனை சோதிப்பதற்காக சொல்லுகிற வார்த்தை, நீ இந்த பழத்தை சாப்பிடாத. ஆதாம் என்ன பண்ணா? பழத்தை சாப்பிட்டான். பழத்தை சாப்பிட்ட உடனே அவன் எங்க போய் நின்னான்? மறைஞ்சிருந்தான். வெரி குட். ஐயாவுக்கு ஜோர கை தட்டுங்க. ஒரு பெரிய மரத்துக்கு பின்னால போய் மறைஞ்சு நின்னான். பெரிய மரத்துக்கு பின்னால போய் மறைஞ்சு நின்னான். அப்போ பைபிள்ல சொல்லுது, கடவுள் வந்து பார்க்கிறாரு, ஆதாம் ஆதாம் நீ எங்க இருக்கிறாய்? உடனே ஆதாம் அந்த மரத்துக்கு பின்னால இருந்து வெளியில வரான். கடவுள் கேட்கல, ஏன் மரத்துக்கு பின்னால போனலாம் கேட்கல, ஏன் மரத்துக்கு பின்னால போன அப்படின்லாம் கேட்கல. அவன் வெளியில வந்த உடனே கடவுள் கேட்டாரு, நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை நீ சாப்பிட்டியா? நம்ம யோசிச்சு பார்க்கலாம், இன்னும் மரத்துக்கு பின்னால் இருந்தாலும் வந்தான், ஆண்டவர் எப்படி கண்டுபிடிச்சாரு? நீங்கள் பைபிளில் போட்டிருக்கிற மரம் அப்படிங்கிறது ஒரு உருவகம். என்ன உருவகம்? இவன் தப்பு செஞ்சிட்டான், அதனால கடவுளை நேராக பார்க்க முடியல, அவன் தன்னை மறைத்து கொண்டான். அப்போ இதை புரிந்து கொண்ட கடவுள் ஆதாமை பார்த்து கேட்குறாரு, நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை நீ சாப்பிட்டியா? ஆதாம் நல்ல மனுஷம்னா என்ன செஞ்சிருக்கணும்? அப்பமே என்ன பண்ணியிருக்கணும்? சாமி தெரியாம சாப்பிட்டேன் சாமி மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்னு அன்னைக்கே மன்னிப்பு கேட்டிருந்தாம்னா ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. ஆனா ஆதாம் வந்து கடவுள் மேலேயே கோபப்படுத மாதிரி பேசுவான். இங்க பைபிளை நல்லா படிச்சு பாருங்க. ஆண்டவரே, நீங்க வந்து இந்த கேள்வியை ஏன்ட்ட கேட்கப்படாது. என்னைய மாதிரி உலகமாக யோக்கிய உலகத்தில் எவனும் கிடையாது. நான் தப்பு பண்ணல, நான் தப்பு பண்ணல.
அப்போ கடவுள் மறுபடியும் கேட்டிருப்பார், பிறதுக்கு பழத்தை சாப்பிட்ட? அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதுதான் கடவுளுக்கு ரொம்ப சங்கடத்தை உருவாக்குச்சு. அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஐயா நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க. பார்த்தீங்களா? நீர் எனக்கு துணையாக கொடுத்த அந்த பெண் எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன். நான் யோக்கியன். குற்றவாளி யார் தெரியுமா? நீர் தான். யாரு? கடவுள். நீர் தான் எனக்கு அந்த பெண்ணை கொண்டாந்து கொடுத்தீங்க. நான் உங்ககிட்ட கேட்கல. ஆதான் உண்மையிலேயே துணை வேணும்னு கேட்கல. கடவுளா பார்த்து தான் கொடுக்கிறார். மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, எனவே அவனுக்கு தகுந்த துணையை கொடுப்போம் என்று சொல்லி தூங்கிக்கிட்டு இருந்த ஆதாமினுடைய விலா எலும்பை உருவி அதுல ஒரு பெண்ணை செய்து கொடுத்து, இவளே உன் எலும்பின் எலும்பும் சதையுமானவள், ஆணிடமிருந்து இவள் எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்று சொல்லி, இனிமேல் உனக்கு தகுந்த துணை ஏவாள் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். பார்த்தீங்களா ஆண்டவரே, நீங்க செஞ்ச தப்பு. ஆதாம் வந்து கடவுள்கிட்ட என்ன சொல்றாரு? ஆண்டவரே நீங்க செஞ்ச தப்பு, நான் உங்ககிட்ட துணை கேட்கல, நீங்களா அந்த பெண்ணை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்தீங்க, அந்த பெண் கொடுத்தாள், நானும் உண்டேன் அப்படின்னு சொல்லி முதல் குற்றவாளியாக கடவுளை நிறுத்துகிறார், அடுத்த குற்றவாளியாக அந்த பெண்ணை நிறுத்துகிறார். இப்போ பெண்கள் நிறைய கூடியிருக்கீங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள் வீட்டுக்காரரு ஒருத்தர் முன்னால் உங்களை இப்படி சொல்லி குற்றப்படுத்தினார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? உங்கள் வீட்டுக்காரரை என்ன செய்வீங்க? கொன்றுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? சண்டை போடுவீங்களா போட மாட்டீங்களா? அதே மாதிரி தானே ஏவாளும் சண்டை போட்டிருக்கோம். போட்டிருக்காதா? ஏலே உனக்கு நான் பழத்தை கொடுத்தோம்னா உனக்கு எங்கே அறிவு போச்சு? கேட்டிருக்கமா கேட்காதா? உனக்கு நான் பழத்தை கொடுத்தேன், சரி, நீ வேண்டாம் சொல்லியிருக்க வேண்டியானே. எதுக்கு வாங்கி படக்குன்னு ஒரே வாயில் வச்சு அமுக்குன? நீ தானே தின்ன, நானா உன் வாயில் வச்சேன், நானா உன் வாயில் சாப்பிடுன்னு சொன்னேன் அப்படின்னு அந்த அம்மா சண்டை போட்டிருக்காதா? நீங்கள் நல்லா கவனிங்களேன். தப்பு செஞ்சது ஆதாம், அதை ஒத்துக்கிட்டு இருந்தா பிரச்சனையே கிடையாது. அவன் தன்னை நியாயாதிபதியாக காட்டிக்கொள்ள கடவுளை குற்றப்படுத்துகிறான். தன்னை நியாயாதிபதியாக காட்டிக்கொள்ள ஏவாளை குற்றப்படுத்துகிறான். இங்க பாருங்க, கடவுளை குற்றப்படுத்திய காரணத்தினால அவனால கடவுளை ஃபேஸ் பண்ண முடியல. கடவுளுக்கும் அவனுக்கும் இடையில ஒரு உறவு விரிசல் வந்து விட்டது. தன்னுடைய மனைவியை குற்றப்படுத்துற காரியத்தினால மனைவிக்கும் அவனுக்கும் ஒரு உறவு விரிசல் வந்துட்டது. மனுஷனுக்கும் ஒரு உறவு விரிசல் வந்து விட்டது. இந்த ஏவாள் லேசப்பட்டால் கிடையாது. நீங்கள் அப்படி அவ்வளோ சாதாரணம் நினச்சிடாதீங்க. அந்த அம்மாவை கூப்பிட்டு கடவுள் கேட்குறாரு, ஏமா நீ ஏமா பழத்தை கொடுத்த, நீ ஏன் பழத்தை கொடுத்த அப்படின்னு சொன்னதுக்கு அந்த அம்மாவது என்ன செஞ்சுருக்கணும்? தெரியாமல் கொடுத்துட்டேன் சாமியை மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கணுமா அண்ணாமா? அது என்ன சொல்லுது? ஆதாமுக்கு நான் சளைத்தவள் கிடையாது, அவன் சொன்னதே தான் நானும் சொல்லுதேன். நான் என்னை மாதிரி யோக்கியமான ஒரு ஆள் இந்த உலகத்திலே கிடையாது. பாம்பு மட்டும் என்னைய ஏமாத்தாமல் இருந்துருந்துச்சுன்னா நான் எப்படி பழத்தை கொடுப்பேன்? தப்பு யார் மேலே? பாம்பு மேலே. அட பாவிகளா, செஞ்ச தப்பை ஏற்றுக்கிட்டதுக்கு பதிலாக ஒரு குற்றத்திற்கு கடவுளையும் குற்றவாளியாக்கி, ஏவாளையும் குற்றவாளியாக்கி, ஆதாமையும் குற்றவாளியாக்கி, பாம்பையும் குற்றவாளியாக்கியாச்சு. செஞ்ச தவறு ஒன்று, அது கடவுள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருந்தோம்னா அன்னைக்கே மன்னிச்சிருப்பாரு. அதை விட்டு இங்கே இவர்கள் தங்களை நியாயப்படுத்திக் கொள்வதற்காக கடவுளை குற்றப்படுத்துவதும் பிற மனிதனை குற்றப்படுத்துவதும் இயற்கையை குற்றப்படுத்துவதும் தான் கடவுளுக்கு ரொம்ப
ரொம்ப வருத்தத்தை உண்டாக்குச்சு. ரொம்ப வருத்தத்தை உண்டா. ஏன் கடவுள் வருத்தப்பட்டார் அப்படின்னு சொன்னா, ஐயையோ இப்படி தாங்கள் செய்த குற்றத்தை ஒத்துக்கொள்ள மனமில்லாமல் அடுத்தவர்களை இவர்கள் இப்படி குற்றப்படுத்துகிறார்களே, இவர்களை படைக்காமல் இருந்திருந்தாலே ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குமோ அப்படின்னு கடவுள் மனிதனை படைத்ததற்காக மனம் வருந்தினார். அவர்களுடைய உள்ளம் ரொம்ப கவலையாய் இருந்தது. ஒன்னே ஒன்று, கடவுள் சொன்னதை கேட்கல. கடவுள் சொன்னதை கேட்கல. அப்ப கடவுள் சொல்றத யாரு கேட்கலையோ அவர்களை குறித்து கடவுள் மன வருத்தப்படுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, என்னை குறித்து கடவுள் சந்தோஷமா இருப்பாரா, மன வருத்தப்படுவாரா? நான் என்னை குறித்துன்னு கேட்டேன். கீழே இருந்து ஒரு 10 அக்கா, ஆமா உன்னை பத்தி வருத்தம் தான் படுவாரு. என்னை குறித்து அப்படின்னா நீங்க எல்லாரும் கை வைங்க. என்னை குறித்து, என்னை குறித்து அப்படின்னு கண்ணை மூடி இல்லை கண்ணை திறந்து நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து இப்போ யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, நீங்க என்னையை பத்தி சந்தோஷமா இருக்கீங்களா, வருத்தப்படுறீங்களா? நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கிற ஆண்டவரே, என்னை பற்றி நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா, வருத்தப்படுறீங்களா? சந்தோஷமா இருந்தா ரொம்ப நன்றி. ஒருவேளை வருத்தப்பட்டீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செஞ்சிருக்கேன் எனக்கே தெரியுது, அதனால நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க, ரொம்ப சாரி அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லணும். ஒரு நிமிஷம் நீங்க ஆண்டவரை உற்று நோக்கி, ஆண்டவரை உற்று நோக்கி ஆண்டவருக்கு முன்பாக, ஒருவேளை ஆண்டவர் உங்களை குறித்து மன வருத்தப்பட்டிருந்த ஒவ்வொருத்தரையும் தனித்தனி ஆளு, மொத்தமா இல்ல, தனித்தனி ஆளு நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நீங்கள் என்னை குறித்து மனம் வருந்தப்பட்டிருந்தீங்களே என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய உள்ளம் என்னை குறித்து கவலைப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு இந்த காரியமா தான் இருக்கும், இந்த காரியமா தான் இருக்கும், இந்த காரியமா தான் இருக்கும், அதனால நான் மன வருத்தப்படுதேன், ஆண்டவரே சாரி. இப்போ யாருக்கெல்லாம் சாரி சொல்லணும்னு தோணுதோ சத்தமா சாரி சொல்லுங்க. இதான் உங்க சத்தமா? யாருக்கு சாரி? ஆண்டவரே சாரின்னு சொல்லுங்க. இது தவக்காலம் இல்லையா? மன வருத்தத்தினுடைய காலம், மன மாற்றத்தினுடைய காலம். நமக்கு முன்பாக நற்கருணை ஆண்டவர் வீற்றிருக்கிறார். இந்த 23ஆம் தேதி அன்னை இந்த இடத்துல காட்சி கொடுத்த இந்த ஒரு நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஆசீர்வாதமான நேரம், ஒரு ஆசீர்வாதமான நேரம். அதுவும் தவக்காலத்தில் இந்த நாள், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்குது, கடவுளின் நாள், ஆண்டவரின் நாள். இந்த நாள்ல ஆண்டவர்கிட்ட என்னையே முழுவதுமாக திறந்து வைத்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த காரியத்திற்காக சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலையை கொடுத்ததற்காக கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு நாம நன்றி செலுத்துவோம். இது வீட்டில் யாராவது இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. நாம பேர் பெற்றவர்கள். ஏன்னா கடவுளுக்கு முன்பாக இன்னைக்கு நாம சாரி கேட்டிருக்கிறோம், சாரி கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளர்களே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராய் இருந்தீர்கள், எனவே பெரிய பொறுப்புகளுக்கு உங்களை நான் அதிபதி ஆக்குவேன். எல்லாரும் எழுந்து நின்று இப்பொழுது ஒரு பாடலை பாடுவோம். இந்த ஒரு வார்த்தையை உள்ளத்தில் சுமந்து கொள்வோம். நான் என்னென்ன சின்ன சின்ன காரியங்களில் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கிறேன். ஆதாம் ஏவாள் செய்த அந்த தவறை, ஆதாம் ஏவாள் செய்த அந்த தவறை, கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்வை நான் புரிந்து கொள்ளாமல், கடவுள் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மகிமை நிறைந்த ஒரு வாழ்வை புரிந்து கொள்ளாமல், ஆண்டவரே நான் உமக்கு எதிராக
பலவிதமான குற்றங்களை புரிந்திருக்கிறேன், சாரி என்று சொல்லி நான் மன வருந்தி, ஆண்டவரே இப்பொழுது உமது முன்னிலையிலே நான் நிற்கிறேன், நீர் என்னை நிறைவாய் ஏற்றுக்கொள்வீர் என்கிற நம்பிக்கை உண்டு, எனவே நன்றி ஆண்டவரே என்கிற மன நிறைவோடு நான் இருக்கிறேன். என்னை இதே மனநிலையோடு இதே மனப்பக்குவத்தோடு தொடர்ந்து இருப்பதற்கு நான் சின்ன சின்ன காரியங்களிலே உமக்கு நம்பிக்கைக்குரிய பிள்ளையாக வாழ்வதற்கான அருளையும் ஆசீரையும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் தொடர்ந்து தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் உற்சாக மனநிலையோடு நல்ல சத்தமா கரங்கள் தட்டி ஆண்டவரை இந்த பாடலை பாடி நம்ம மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah. சேர்ந்து பாடுவோம். உம்மையே நம்பி வந்தேன் இயேசையா, கருணை காட்ட வேண்டும் இயேசையா, கருணை காட்ட வேண்டும் இயேசையா. சொல்லுவோமா சேர்ந்து, உம்மையே நம்பி வந்தேன் இயேசையா. சத்தமா சொல்லுமா, உம்மையே நம்பி வந்தேன் இயேசையா, உம்மையே நம்பி வந்தேன் இயேசையா, கருணை காட்ட வேண்டும் இயேசையா, கருணை காட்ட வேண்டும் இயேசையா. உம்மையே நம்பி வந்தேன் இயேசையா, உம்மையே நம்பி வந்தேன் இயேசையா, கருணை காட்ட வேண்டும் இயேசையா, கருணை காட்ட வேண்டும் இயேசையா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மையே நம்பி வந்தேன் இயேசையா, கருணை காட்ட வேண்டும் இயேசையா, கருணை காட்ட வேண்டும் இயேசையா, கருணை காட்ட வேண்டும் இயேசையா. உம்மையே நம்பி வந்தேன் இயேசையா, கருணை காட்ட வேண்டும் இயேசையா, எனக்கு கருணை காட்ட வேண்டும் இயேசையா, எனக்கு கருணை காட்ட வேண்டும் இயேசையா. உம்மையே நம்பி வந்தேன் இயேசையா, கருணை காட்ட வேண்டும் இயேசையா, எனக்கு கருணை காட்ட வேண்டும் இயேசையா, எனக்கு கருணை காட்ட வேண்டும் இயேசையா. எல்லோரும் சேர்ந்து, உம்மையே நம்பி வந்தேன் இயேசையா, கருணை காட்ட வேண்டும் இயேசையா, எனக்கு கருணை காட்ட வேண்டும் இயேசையா, எனக்கு கருணை காட்ட வேண்டும் இயேசையா. எனக்கு அடைக்கலமும் நீங்க தான், எந்த புகழிடமும் நீங்க தான் என்று சொல்லி உற்சாகமாக குரல் எழுப்பி பாடுவோம். எனக்கு அடைக்கலமும் நீங்க தான், எந்த புகழிடமும் நீங்க தான். சொல்லுவோமா, எனக்கு அடைக்கலமும் நீங்க தான், எந்த புகழிடமும் நீங்க தான், எந்த புகழிடமும் நீங்க தான், எந்த புகழிடமும் நீங்க தான். எனக்கு எனக்கு அடைக்கலமும் நீங்க தான், எனக்கு அடைக்கலமும் நீங்க தான், எந்த புகழிடமும் நீங்க தான், எந்த நீங்க தான், எந்த புகழிடமும் நீங்க தான், எந்த புகழிடமும் நீங்க தான். உம்மையே உம்மையே நம்பி வந்து இயேசையா, கருணை காட்ட வேண்டும் இயேசையா, எனக்கு கருணை காட்ட வேண்டும் இயேசையா, எனக்கு கருணை காட்ட வேண்டும் இயேசையா. இரக்கத்தின் ஆண்டவரும் நீங்கதான், இறங்கும் தெய்வமும் நீங்கதான், இரக்கத்தின் தெய்வமும் நீங்கதான், இறங்கும் தெய்வமும் நீங்கதான். மீண்டும் சொல்லமா, இரக்கத்தின் ஆண்டவரும் நீங்கதான், இறங்கும் தெய்வமும் நீங்கதான், எனக்கு இறங்கும் தெய்வமும் நீங்கதான், எனக்கு இறங்கும் நீங்க
நீங்கதான். உம்மையே உம்மையே நம்பி வந்து ஏசையா, கருணை காட்ட வேண்டும் ஏசையா, எனக்கு கருணை காட்ட வேண்டும் ஏசையா, எனக்கு கருணை காட்ட வேண்டும் ஏசையா. தாயும் தகப்பனும் நீங்கதான், அரவணைக்கும் தெய்வமும் நீங்கதான். சொல்லமா, தாயும் நீங்கதான், என்னை தாளாட்டும் தெய்வமும், தாயும் தகப்பனும் என்னை அரவணைக்கும் தெய்வமும் நீங்கதான், என்னை அரவணைக்கும் தெய்வமும் நீங்கதான், என்னை அரவணைக்கும் தெய்வமும் நீங்கதான். உம்மையே உம்மையே நம்பி வந்தேன் ஏசையா, கருணை காட்ட வேண்டும் ஏசையா, எனக்கு கருணை காட்ட வேண்டும் ஏசையா, எனக்கு கருணை காட்ட வேண்டும் ஏசையா. உம்மையே நம்பி வந்தேன் ஏசையா, கருணை காட்ட வேண்டும் ஏசையா, எனக்கு கருணை காட்ட வேண்டும் ஏசையா, எனக்கு கருணை காட்ட வேண்டும் ஏசையா, கருணை காட்ட வேண்டும் ஏசையா, எனக்கு கருணை காட்ட வேண்டும் ஏசையா, 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 ஏசையா 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 ஏசையா. உம்மையே நம்பி வந்தேன் ஏசையா, கருணை காட்ட வேண்டும் ஏசையா, எனக்கு கருணை காட்ட வேண்டும் ஏசையா, எனக்கு கருணை காட்ட வேண்டும் ஏசையா. உம்மையே நம்பி வந்தேன் ஏசையா, கருணை காட்ட வேண்டும் ஏசையா, எனக்கு கருணை காட்ட வேண்டும் ஏசையா, எனக்கு கருணை காட்ட வேண்டும் ஏசையா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. அப்படி அமர்ந்து கொள்வோம். இப்ப என்ன பார்த்திருக்கோம்? மனிதனை குறித்து ஏன் கடவுள் மன வருத்தப்பட்டாரு? மனுஷனை படைச்சதுக்காக கடவுள் ஏன் மன வருத்தப்பட்டாரு? ஏன் மன வருத்தப்பட்டாரு? கடவுள் சொன்னதை கேட்கல, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. இப்ப அடுத்து நாம என்ன பார்க்க போறோம்? சவுலை அரசனாக்கியதற்காக ஏன் கடவுள் வருத்தப்பட்டார்? சவுலை அரசனாக்கியதற்காக ஏன் கடவுள் வருத்தப்பட்டார்? நீங்க சாமுவேல் முதல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் முழுவதுமாக நீங்க வாசி பாருங்க. அதுல ஒரு அருமையான ஒரு ஸ்டோரி இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ராயேல் மக்களுக்கு ஒரே ஒரு அரசன் தான். யாரு? இஸ்ராயேல் மக்களுக்கு முழு முதல் பொருளான ஒரே ஒரு அரசன். யாரு? யாரு? கடவுள் தான். கடவுள் தான் அரசர் அவங்களுக்கு, இல்லையா? கடவுள் தான் அரசர். ஆனா வரலாறு என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, இஸ்ராயேல் மக்களை போல அடிமைப்பட்ட ஒரு இனம் இந்த உலகத்திலே கிடையாது. நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, வாரம் புறம்லாம் அடிச்சுட்டு போறான் அப்படின்னு. வாரம் புறம்லாம் அடிச்சுட்டு போறான். அதே மாதிரி தான் இஸ்ராயேல் மக்களை பக்கத்தில் இருந்த மற்ற இன மக்கள் எப்பொழுதெல்லாம் அவங்களுக்கு பொழுது போகலையோ அப்பம்லாம் இங்க வந்து சண்டை போட்டு அவங்கள வம்புக்கு இழுத்துட்டு போறது, அடிமையாக்கிட்டு போறது, இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய தொழிலா வச்சிருந்தாங்க.
இதுல இஸ்ரேல் மக்களுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு இனம் அப்படின்னு சொன்னா அமலேக்கியர்கள் அப்படிங்கிற ஒரு இனம். அமலேக்கியர்கள் அப்படிங்கிற ஒரு இனம். ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க தான் அதிகமாக இஸ்ரேல் மக்களை சண்டை போட்டு அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன மனசுல ஒரு இது அப்படின்னு சொன்னா, அமலேக்கியர்களுக்குன்னு ஒரு அரசன் இருக்கான், கூட இருக்கான். அவன் அரசன் இருக்க போய் தானே அவனுக்கு நேரம் போகாத நேரம் போற நம்மகிட்ட வந்து சண்டையை போட்டு நம்ம அடிமைப்படுத்திட்டு போறான். நம்ம கூடயும் ஒரு அரசன் இருக்கணும். எதை மறந்து சொல்றாங்க? கடவுள் தான் அரசர் அப்படிங்கிற மறந்து கடவுள்கிட்டயே இவங்க போய் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு அரசர் வேண்டும். நல்ல மழை பெய்யுது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க கரங்கள் தட்டி. இந்த நாள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கு. இந்த நாள் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கு. அதனால இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை யாரும் பெறாமல் போயிடாதீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யாருமே பெறாமல் போயிடாதீங்க. அப்படி போனீங்கன்னா தப்பு உங்கள் மேலே தான். அங்கே பறக்க பார்த்தேன், இங்கே பார்த்தேன், அங்கே பார்த்தோம்னு சொல்லி ஆசீர்வாதத்தை கடவுள் எப்போ வேணாலும் கொடுப்பார். சரிங்களா? உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இன்னும் 12:45 உங்களுக்கு அப்படிலாம் தரமாட்டார். நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போதே உங்கள் கையில் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போயிறாரு. நீங்கள் பார்ப்பீங்க, ஐயோ எனக்கு கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்மளுக்கு நினைக்காமலே கடவுள் கொடுக்க வல்லவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால ஆண்டவரிடம் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தே நீங்க காத்து கொண்டிருக்கணும். இந்த அமலேக்கியர்களை எப்படியாவது நாம வென்று விடணும். ஒரு அரசனை ஆண்டவர்கிட்ட கேட்டு நேருக்கு நேர் அவங்ககிட்ட போய் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு ஆசை. கடவுள்கிட்ட எங்களுக்கு ஒரு அரசன் வேணும், கடவுளுக்கு எங்கள் அரசர் வேணும்னு கேட்டே இருந்தாங்க. கடவுள் கொடுக்கவே மாட்டோம்னாரு. கடைசியில் இவங்களுடைய தொந்தரவு தாங்க முடியாம சரியா அரசனை தார் அப்படின்னு சவுலை அவர் அரசனாக திருப்பொழிவு செய்கிறார். சவுலை திருப்பொழிவு செஞ்ச உடனே இஸ்ராயேல் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ வாடா, இப்போ வா, சண்டைக்கு இப்போ வா அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு முன்பாகவே அவங்க ஒரு கோரிக்கை வைக்காங்க. நாங்க அமலேக்கியர்கள் கூட சண்டைக்கு போனோம். உடனே கடவுள் சொல்றாரு, ரைட், சண்டைக்கு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போருக்கு போங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நீங்க போங்க, சவுலை கூட்டு போங்க, சவுல் தலைமையில் நீங்க போங்க, நீங்க தான் அங்க போய் சண்டை போட போறீங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நீங்க எப்படி போனீங்களோ அப்படியே திரும்பி வரணும். என்ன கண்டிஷன்? நீங்க எப்படி போனீங்களோ அப்படியே திரும்பி வரணும். நாமெல்லாம் வரலாற்றில் படிச்சிருக்கிறோம், சண்டைக்கு போறவங்க என்ன செய்வாங்க? ஜெயிச்ச உடனே அங்க இருக்கக்கூடிய பொண்ணு பொருள் நகை நட்டு அங்க இருக்கக்கூடிய வளங்களெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? கொண்டு வந்துருவாங்க. கடவுள் வைக்கக்கூடிய பொறி அதுதான். நீ சண்டைக்கு போ, உனக்கு என்ன, அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும், அதுதானே. அதை மட்டும் நீ திருப்பி கொண்டு வா, அங்கிருந்து நீ எதையும் பறித்து கொண்டு தூக்கி கொண்டு வரக்கூடாது. இந்த கண்டிஷனுக்கு ஓகேனா சவுல் சண்டைக்கு போ. எல்லாரும் ஆரவாரத்தோடு நாங்கள் ரெடி அப்படின்னு சண்டைக்கு போற ஆர்வத்தில் போயிட்டாங்க. போய் சண்டை நடக்கு. கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் அவர்கள் போரிலே வெற்றி பெறுகிறார்கள். வெற்றி பெற்ற களிப்போடு அவங்க திரும்பி வராங்க. டங்கு 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 டங்குன்னு குதிரையில் வண்டி வருது. ரொம்ப சந்தோஷமா பாட்டு பாடி ஆட்டம் ஆடிட்டு வராங்க. இந்த அமலேக்கியர்கள் வாழுகிற பகுதி என்ன அப்படின்னு சொன்னா ரொம்ப செல்வ செழிப்பான பகுதி. ஆடு மாடுகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பகுதி. பேசிக்காவே நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் இனம் ஆடு மாடுகள் மேய்க்கிற ஒரு இனம். அவங்ககிட்ட நிறைய ஆடு மாடு இருந்துச்சு. அப்போ இவங்க சண்டையை போட்டு சண்டை நடந்த பகுதியிலிருந்து தங்களுடைய நாட்டை நோக்கி, தங்களுடைய பகுதியை நோக்கி அப்படியே ஆரவாரத்தோடு சவுல் முன்னிலையில் அப்படி வந்துகிட்டு இருக்காங்க. கடைசியில் ஒரு 2 பேர் இப்படி சுற்றி முற்றி பார்த்தான். இங்கே ஒரு 15 கொளுத்த மாடு, இங்கே ஒரு 20 மாடு நின்றுச்சு. ஏற்கனவே இவன் வீட்டில் வச்சிருக்க மாடு பூரா இப்படி இருக்கு. அவனுக்கு என்ன ஆசை வந்துட்டு, இந்த மாட்டை ஓட்டி கொண்டு போய் நம்ம வீட்டில் விட்டோம்னா நாம் டெய்லி எப்படி 100 லிட்டர் பால் கறக்கும், பாலை விற்று பிழைச்சிக்கிடலாம், நம்ம லைஃபு செட்டில் ஆயிரும் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை வந்துட்டு கடைசியில் வந்து 2 பேரும் என்ன பண்ணிட்டான்,
அந்த ஆடுகளையும் மாடுகளையும் கூடயே ஓட்டிட்டு வந்துட்டான். கடவுள் என்ன சொன்னாரு? கடவுள் என்ன சொன்னாரு? என்ன சொன்னார் கடவுள்? நீ எப்படி போனியோ அப்படித்தான் திரும்பி வரணும். எதையும் அங்கிருந்து பறித்து கொண்டு வரக்கூடாது, எதையும் தூக்கிட்டு வரக்கூடாது. நீ வெற்றி பெற்றுவ, அந்த வெற்றி களிப்போடு மட்டுமே நீ வரணும் அப்படின்னு பார்த்து இவன் ஆட்டையும் மாட்டையும் ஓட்டிட்டு வந்தது கடவுளுக்கு கடுப்பாய் போச்சு. கடவுள் உடனே என்ன சொல்றாரு? நான் சவுலை அரசனாக மாற்றியதற்காக மன வருத்தப்படுகிறேன். பிரைஸ் தி லார்ட். நீங்க கேட்கலாம், ஆட்டையும் மாட்டையும் ஓட்டிட்டு வந்தது கடைசியில் வந்த 2 பேர் தானே, எதுக்கு இதுக்கு சவுலுக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை? இல்லை, சவுல் என்ன செய்வாரு? சவுல் என்ன செய்வாரு? சவுல் என்ன செய்வாரு? அவர் தானே வழி நடத்தணும். யார்? அவர் தான் அரசர். அவர் தான் அரசர். கடவுள் சொன்ன இந்த காரியம் எந்த விதத்திலையும் தப்பா போயிடக்கூடாது அப்படின்னு கண்ணும் கருத்துமாக இருந்திருக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கணும்? சவுல்கிட்ட இருக்கணும். இவர் வெற்றி பெற்ற உடனே முன்னால வந்துட்டாரு, பின்னால வந்த நம்ம ஆளு ஆட்டையும் மாட்டையும் ஓட்டிட்டு வந்துட்டான். இதுக்கு பொறுப்பு யாரு? இதுக்கு பொறுப்பு சவுல். இப்போ 4 பேர் ஃபெயில் ஆயிட்டான் 40 பேர்ல. உடனே நம்ம என்ன கேட்போம்? உனக்கு எந்த வாத்தியாரில் பாடம் எடுத்தாரு? ஃபெயில் ஆனது யாரு? வாத்தியார். அவருக்கு என்ன செய்வார்? எந்த வாத்தியாராவது தன்னுடைய பிள்ளை ஃபெயில் ஆகணும்னு நினைப்பாரா? நினைக்க மாட்டார். ஆனால் நம்ம யாரை குறை சொல்லுதோம்? அதான் ஆண்டவர் சொல்றாரு. தப்பு செஞ்சது ஒருத்தன், பழிய அனுபவிக்கிறது இன்னொருத்தன். ஆனா ஆண்டவர் வந்து தெரியாம சொல்லல, முதல்ல சொன்னார், கட்டளை கொடுத்தார். நீ இப்படித்தான் போகணும், இப்படித்தான் வரணும், இதைத்தான் செய்யணும். இதை மீறி செஞ்சு அப்படின்னு சொன்னா அது கடவுள் பார்வையில் பாவம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சவுலை அரசனாக திருப்பொழிவு செய்ததற்காக மனம் வருந்தினார். அதுக்கு காரணம் இந்த செயல். ஆண்டவர் சொன்னதை கேட்கல. கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தன் கேட்கலனாலும், கூட்டத்தில் இருக்கக்கூடிய 2 பேர் கேட்கலனாலும் அது சவுலைத்தான் பாதிக்கும் என்று ஆண்டவர் இங்கே வெளிப்படையாக சொல்லுகிறார். ஆண்டவர் சவுலை அரசனாக மாற்றியதற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்று சொன்னார். அங்கே மனிதனை உருவாக்கியதற்காக மன வருத்தப்பட்ட கடவுள், அதற்கு காரணம் ஆண்டவர் சொன்னதை கேட்கல. இங்க சவுலை அரசனாக திருப்பொழிவு செய்ததற்கும் கடவுள் வருத்தப்பட்டாரு. அதுக்கும் காரணம் ஆண்டவர் சொன்னதை கேட்கல. ஆண்டவர் சொன்னதை கேட்கல. இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, இங்க அம்மா இருக்கீங்க, அப்பா இருக்கீங்க. உங்க பிள்ளைகள் செய்யற தவறுகளுக்கெல்லாம் காரணம் யாரு? அப்ப மட்டும் சவுல் சவுல்னு சத்தம் சவுண்டா வந்துச்சு. உங்க பிள்ளை, உங்க பையன் ஒரு தப்பு செய்யறான், தவறு செய்யறான் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் யாரு? யார் காரணம்? அப்பாவும் அம்மாவும். என்ன காரணம்? நீங்க ஒழுங்கா பிள்ளைய வளர்க்கலன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? ஆமா ஃபாதர், நாங்க ஒழுங்கா பிள்ளைகளை வளர்க்கல ஃபாதர் சொல்லுங்களா? பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. கடவுள் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? உங்க பிள்ளைங்க கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளா இல்லை அப்படின்னு சொன்னா அந்த தவறு யார் மேல வந்து சேரும்? யார் மேல வந்து சேரும்? யார் மேல வந்து சேரும்? ஏன் பெற்றோர் மேல வந்து சேரும் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை கடவுள் இப்ப உதாரணத்துக்கு அந்தோணிசாமி ஆரைக்கு மேரி கணவன் மனைவின்னு வச்சுக்காங்க. ஆண்டவர் ஒருவேளை அந்தோணிசாமி ஆரைக்கு மேரி உங்க 2 பேரையும் கணவனாக மனைவியாக மாற்றியதற்காக நான் மன வருத்தப்படுகிறேன். நீங்க ஒன்றும் தப்பு செய்யல, ஆனா தப்பு செஞ்சது யாரு? தப்பு செஞ்சது யாரு? உங்க பிள்ளை மொட்டை. அந்த மொட்டை தவறு செஞ்சிருக்கான். பாவம் யார் மேல வந்து விழுது? கடவுள் யாரை கேள்வி கேட்கிறாரு? யாரை கேள்வி கேட்கிறாரு? உங்களை கேட்கிறார். உன்னை கணவனாக மனைவியாக ஏற்படுத்தியதற்காக நான் மன வருந்துகிறேன். என் அன்புக்குரியவர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க.
கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க அங்கிட்டும் போக முடியாது, இங்கிட்டும் போக முடியாது. எங்க போனாலும் ஆண்டவர் குறுக்க கட்டையை போடுவார். இதுதான் கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்க்கை. எப்படி வேணாலும் வாழ்ந்து விட்டு போகலாம் அப்படிங்கிறது கிடையாது. எப்படி வேணாலும் வாழ்ந்து விட்டு போகலாம் என்பது கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருப்பது மட்டுமல்ல, தன்னுடைய மகனை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார். அதற்கு அவர் உயிரே கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம எப்படி வேணாலும் வாழ்ந்து விட்டு போலாம் அப்படின்னு கடவுள் நினைச்சிருந்தாருன்னா ஆண்டவர் இயேசுவை நம்ம மத்தியில மனிதனாக பிறக்க வைத்திருக்கவே மாட்டார். பிறக்க வைத்திருக்கவே மாட்டார். அதான் நீங்க பைபிள்ல நல்லா படிச்சீங்கன்னா தெரியும். ஆபிரகாம், லாசர், அந்த ஓமை இல்லையா? ஆபிரகாம், லாசர், அந்த பணக்காரன். என்ன நடந்துச்சு? ஆபிரகாம் மேல இருக்கிறாரு, லாசரும் அந்த பணக்காரரும் கீழே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. லாசர் ரொம்ப கஷ்டப்பட்டார் இல்லையா? அந்த பணக்காரர் ஜெகஜோதியா வாழ்ந்தார். ரெண்டு பேருக்கும் இறப்பு வருகிறது. லாசர் எங்க போறாரு? ஆபிரகாம் மடியில் போய் இருக்கிறாரு. இந்த பணக்காரரு ஆமா அங்க என்ன சட்டியில என்ன கொதிச்சுக்கிட்டு இருக்கு, அங்க பக்கத்துல போய் உட்காந்து தூக்கி உள்ள போட போறாங்க. அப்படி கஷ்டத்துல போய் நிக்கிறார். அப்போ அப்படி எட்டி பார்க்கறாரு. அங்க லாசர் பாத்தீங்கன்னா கீழே, இவர் வீட்டில் கீழே விழுந்த சாப்பாட்டை தின்னு பிழைச்சவன் எங்க போயிருக்கான்? இது என்ன நியாயம், இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி அவர் சண்டைக்கு போறாரு. அங்க என்ன சொல்லப்படுகிறது? நீ கீழே வாழ்ந்த பொழுது ரொம்ப ஜெகஜோதியா வாழ்ந்த, அதுக்கு கைமாறு கடவுள் உனக்கு இதை கொடுத்திருக்கார். அவன் சங்கடப்பட்டாலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் அவன் கடவுளை நம்பி வாழ்ந்தான். அதற்கு கைமாறு அவன் ஆபிரகாம் மடியில சந்தோஷமாக விளையாண்டு கொண்டிருக்கிறான். நீ பணம், பதவி, பட்டம், பேரு, புகழ் அப்படின்னு அலைஞ்ச, என்னை நீ நினைச்சே பார்க்கலையே. இதெல்லாம் உனக்கு கொடுத்தது யாரு? நான் தான் கொடுத்தேன். ஆனா நீ ஒரு பொட்டுக்கு கூட எனக்கு நன்றி சொல்லுது விதமா கீழே வாழுகிற பொழுது நீ நினைச்சே பார்க்கல. அதற்கு கைமாறு உனக்கு இப்போ நான் கொடுத்திருக்கிறேன். அவன் கஷ்டப்பட்டாலும் என்னை நினைத்து கொண்டே வாழ்ந்தான். அதற்கு கைமாறு அவனுக்கு இந்த இடம். அங்க போய் நின்றுட்டு மன்னிச்சிருக்க சாமி அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த மன்னிப்புலாம் எங்க கேட்டணும்? இங்கே கேட்டணும். அங்க போய் நின்றுக்கிட்டலாம் மன்னிப்பு கேட்க முடியாது. அவர் ட்ரை பண்ணி பார்க்காரு. ஐயா நானும் அங்கே வந்துடட்டுமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நீ இங்கேயும் வர முடியாது, நாங்கள் அங்கேருந்தும் வாண்டையும் வர முடியாது, நம்ம ரெண்டு பேருக்கு இடையில ரொம்ப தூரம். அப்போ அவனுக்கு ஒரு புத்தி வருது. சாமி என் கூட பிறந்தவன் 4 பேருக்கு அடக்கான், அவன் என்னைய விட மோசமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கே என்னைய கொண்டாந்து இப்போ கொதிக்கிற என்ன பக்கத்தில் கொண்டாந்து நிப்பாட்டிருக்கிய. அவன் வாழ்ற வாழ்க்கைக்கு ஐயோ என்ன நடக்கும்னு எனக்கு தெரியலையே. அதனால தயவு செய்து நீங்க என்ன செய்யுங்க, லாசரை கீழே அனுப்புங்க. கேட்கனா கேட்கலையா? லாசரை கீழே அனுப்புங்க. எதுக்கு அனுப்பணும்? அத்தாடி உங்க அண்ணன் மேலே வந்து கிடக்காரு, நீயும் அதை மாதிரி அங்கே மேலே வந்துடக்கூடாது அப்படின்னு உங்கள் அண்ணன் சொல்லிட்டு வர சொன்னார் அப்படின்னு போய் அவங்ககிட்ட போய் சொன்னாலாவது அவங்க என்ன செய்வாங்க? தங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டு பரிசுத்தமான வாழ்க்கையை, கடவுள் விரும்புகிற வாழ்க்கையை அவங்க வாழ்வதற்கு ஒரு சூழல் கிடைக்கும். தயவு செய்து அனுப்புங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே என்ன பதில் சொல்லப்பட்டது? போயா, நீலாம் போக முடியாது, அப்படிலாம் யாரையும் அனுப்ப முடியாது. ஏற்கனவே அங்கே மோசே சொன்னார் இல்லையா? மோசே சொன்னார், எல்லா இறைவாக்கினர்களும் சொன்னாங்க. பத்தாக்குறைக்கு ஆண்டவர் இயேசுவும் போய் வாழ்ந்து காட்டினார். அவங்க சொல்றதெல்லாம் நீ கேட்டியா? கேட்கல. அவங்க சொன்னதே நீ கேட்கலனா லாசர் போய் சொன்னதையா கேட்பாங்க? இல்லை ஐயா, இங்க நடக்கக்கூடிய நிலைமைய எடுத்து சொன்னாலாவது அவர்கள் மனம் மாறுவார்கள். அப்படிலாம் ஒரு மண்ணும் வேண்டாம். இறைவாக்கினர் சொல்றதை அவங்க கேட்டிருக்கணும், மோசே சொன்னதை கேட்டிருக்கணும்.
ஆண்டவர் இயேசு சொன்னதை கேட்டிருக்கணும், எல்லா புனிதர்களும் சொல்றதை கேட்டிருக்கணும். இன்னைக்கு நான் சொல்றதையும் நீங்க கேட்டிருக்கணும். கடைசியில் பாயிண்ட போட்டானே, இன்னைக்கு நான் சொல்றதையும் நீங்க கேட்டிருக்கணும். கேட்கிறேன் ஃபாதர் அப்படின்னு சொல்றாங்களா? ஒரு பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. பயம் வந்துட்டு எங்க நம்ம அங்க போய் உட்கார்ந்துருவோமோ அப்படின்னு பயம், இந்த பயம் இருக்கணும். கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த பயம் இருக்கணும். இந்த பயம் இருக்கணும். என்ன பயம்? கடவுள் பயம். கடவுள் பயம். கடவுள் நமக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காரு. கடவுள் நமக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கிறாரு. அவர் நம்மகிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்விதான், என்ன? நீ ஏன் பேச்ச கேப்பியா கேட்க மாட்டியா? தான் பெற்ற பிள்ளைகளுக்கு அவர்கள் பைபிள்ல சொல்லுதா? என்ன சொல்லுது? பெற்ற பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை மட்டுமே வழங்க தெரிந்திருக்கிற உங்களுக்கு. நீங்க அவங்க அம்மா எனக்கு தோசை வேணும் அப்படின்னு கேட்டா என்ன கொடுப்பிய? தோசை தானே கொடுப்பிய? இல்லை வேற என்னத்தையும் கொண்டு போய் கொடுப்பீங்களா? இந்த இதை தின்னு. ஏமா எனக்கு இட்லி தான் வேணும் அப்படின்னா என்ன செய்வீங்க? கஷ்டப்பட்டாவது. அப்ப இதையெல்லாம் வழங்க தெரிந்திருக்கிற உங்களுக்கு விண்ணக தந்தை உங்கள்கிட்ட கேட்கிற அந்த கேள்விக்கு என்ன செஞ்சிருக்கணும்? பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, கணவனா மனைவியா நீங்க வந்திருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஒருவேளை கடவுள் எனக்கு இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற பொறுப்பை கொடுத்திருக்கிறார், பெற்றோர் அப்படிங்கிற பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இந்த பொறுப்பை நான் கடவுள் விரும்புகிறபடி செய்கிறேனா? கடவுள் விரும்புகிறபடி நான் செய்கிறேனா? ஒரு நல்ல கணவனாக, ஒரு நல்ல மனைவியாக, நல்ல பெற்றோராக நான் இதுவரை இருந்திருக்கிறேனா? இந்த என்னுடைய பொறுப்பு வாழ்க்கை குறித்து ஆண்டவர் மனம் மகிழ்கிறாரா இல்லைன்னா சங்கடப்படுறாரா? உங்க இதயத்தில் கையை வச்சு யோசிப்பாருங்க. கடவுளுக்கு முன்பாக யோசிப்பாருங்க. ஒருவேளை கடவுள் சந்தோஷப்படுவாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சந்தோஷம். இல்லை கடவுள் மன வருத்தப்படுவார் அப்படின்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட சாரி கேளுங்க. சத்தமா கேளுங்க, ஆண்டவரே சாரி, ஆண்டவரே சாரி. இப்போ எல்லாரும் கேட்கல, அப்போ ஒன்றும் ஒப்பேரலையோ? ஏதாவது ஒரு விதத்தில் அங்கே தப்பு பண்ணத்தானே செய்வோம். ஏதாவது ஒரு விதத்தில். அது எப்படி தப்பு பண்ணாமல் இருக்க முடியும்? தப்பு பண்ணாமல் வாழ்ந்ததை உலகம் என்ன எப்படி நினைக்கும் அப்படின்னு நமக்கு நாமே நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது. கடவுள் பயம் இருக்கணும். பைபிள் சொல்லுது, ஆண்டவருடைய கண்கள் கதிரவனின் ஒளியை விட 10,000 மடங்கு ஒளி பொருந்தியது. இது உங்களுக்கு வீட்டு பாடம். பைபிள்ல எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? ஆண்டவருடைய கண்கள் கதிரவனின் ஒளியை விட, கதிரவன் ஆனது சூரியனுடைய ஒளியை விட 10,000 மடங்கு ஒளி பொருந்தியது. நீங்க ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. எப்பவும் ஆண்டவருடைய கண்கள் நம்மை பார்த்துக்கிட்டே இருக்கும். நான் ஆண்டவருக்கு முன்னால் நிற்கிறேன், பின்னால் நிற்கிறேன். நான் ஆண்டவருக்கு முன்னால் நிற்கிறேன், பின்னால் நிற்கிறேன். பின்னாடி தான் நிற்கேன். அப்போ என்னை பார்க்க மாட்டார்களா? பாப்பாரா? அவர் 360 டிகிரி, 360 டிகிரி பவர். முன்னால் நின்னாலும் சரி, பின்னால் நின்னாலும் சரி, இதுக்கு அடியில் ஒளிஞ்சு கிடந்தாலும் சரி, ஃப்ளைட்டில் போய்கிட்டு இருந்தாலும் சரி, நான் என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் என்னுடைய அசைவுகளை, என்னுடைய வார்த்தைகளை கூர்ந்து கவனிக்க வல்லவர் நம்ம ஆண்டவர் இயேசு. கரங்கள் தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, கடவுளுடைய வல்லமையை நம்ம கொஸ்டின் பண்ணப்படாது.
கடவுளுக்கு கண்ணு இருக்கா காது இருக்கா நம்ம கேட்கப்படாது. கடவுள் எல்லாம் வல்லவர், எல்லா ஆற்றல் நிறைந்தவர், எல்லா வலிமையும் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால அவருக்கு பயந்து, அவருக்கு கீழ்ப்படிந்து, அவருக்கு மட்டும்தான் பயப்படணும், அவருக்கு மட்டும்தான் கீழ்ப்படிந்து இந்த சமூகத்தில் நாம நடந்தோம் அப்படின்னு சொன்னா கடவுள் நமக்கு எண்ணற்ற ஆசீர்வாதங்களை நிறைவாக கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படி யாராவது கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுள் சொன்னது மாதிரி நடந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்காங்களா? பைபிள் ஏதாவது சொல்லுதா? நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. கடவுள் சொன்ன பேச்சை அப்படியே கேட்ட மனிதர்கள், ஒரு வார்த்தை கூட ஆண்டவரே நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லாத மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு நமக்கு அதுதான் மிகப்பெரிய சவால். நாம ஒருவேளை இன்னைக்கு நாம யோசிச்சு பார்க்கிறோம், ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திற்கு முன்பாக நான் கடவுளுடைய வார்த்தையை கேட்கல, பரவாயில்லை, பரவாயில்லை. நான் ஆண்டவருக்கு எதிராக நடந்திருக்கிறேன், பரவாயில்லை. நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியல, பரவாயில்லை. இந்த நாள், இந்த நாள் தவக்காலத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நாள். நாம இந்த தாய் மறி வீற்றிருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தில் கூடியிருக்கக்கூடிய இந்த சன்னிதானத்திலிருந்து ஒரு முடிவு எடுப்போம். என்ன முடிவு? ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் எப்படி இருந்தனோ பரவாயில்ல, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப நான் ஆண்டவரே உங்களுக்கு முன்பாக நான் உறுதி எடுத்துக் கொள்ளுகிறேன், உங்களுக்கு முன்பாக நான் உறுதி எடுத்துக் கொள்ளுகிறேன். என்ன உறுதி? இனிமேல் என்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கையாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற வாழ்க்கையாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை, இந்த உலகம் தர முடியாத சந்தோஷத்தை நான் மட்டுமே உங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால பைபிள் என்ன சொல்லுது? இதுவே தகுந்த காலம், இன்றே இன்றே மீட்பின் நாள். ஃபாதர் நீங்க சொல்லிட்டீங்க, நாளையில இருந்து நான் ட்ரை பண்ணுதனே, நாளை கழிச்சு நான் ட்ரை பண்ணுதனே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் விட்டுருங்க, நாளைக்கு திங்கக்கிழமை ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நாம யோசித்தோம்னு வைங்களேன், நாளைக்கு நாம் இருப்போமா? நாளைக்கு நான் இருப்பேனா? நாளைக்கு நம்ம எத்தனை பேர் இருப்போம் தெரியாது. யார் கையில் இருக்கு? இது நல்லா நமக்கு தெரியுது. அவர் கையில் தான் நம்ம சுவிட்சே இருக்கு இல்லையா? ஃபீஸ் கையில் உருவிட்டாருன்னா கரண்ட் போயிடும். நம்ம ஃபீஸ் யார் கையில் இருக்கு? அப்போ 90 வயசு வரைக்கும் 100 வயசு வரைக்கும் உருவாமல் இருக்கணும்னா நாம் அவர் பேச்சை கேட்டு நடக்கணும். அப்போ சில நேரம் நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க, ஃபாதர் நல்லவங்களாம் சீக்கிரமே செத்து போகிறாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்களுக்கு வேலை இங்கே இருப்பதை விட ஆண்டவர் பக்கத்தில் அதிகமான வேலை இருக்கு, அதனால ஆண்டவர் அவங்களை சீக்கிரம் கூப்பிட்டுக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படித்தான் நம்ம எடுத்துக்கிடணும். ஃபாதர் களவாணிப்பே பூரா 100 வயசு வரைக்கும் இருக்கானே, இந்த களவாணிப்பெல்லாம் அங்கே கொண்டு போனால் அங்கே இருக்கவனையும் கெடுத்துருவோம் அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவர் இங்கே வச்சிருக்காரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் களவாணியா ஆண்டவருக்கு பிரியமானவனா? நம்ம கையில் தான் இருக்கு, நம்ம கையில் தான் இருக்கு. இன்றே மீட்பின் நாள், இதுவே தகுந்த நாள். அப்ப இன்னைக்கு நாம முடிவெடுக்கணும். இன்றைக்கு நாம ஆண்டவர்கிட்ட ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டு போகணும். ஆண்டவரே, நான் உமது வார்த்தையின்படி இனி நடப்பேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் இனி உமக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ரைட். பைபிள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா மோசே மிகச்சிறந்த உதாரணம். மோசே மிகச்சிறந்த உதாரணம். பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா மோசே போல மிகச்சிறந்த உதாரணம் யாரும் கிடையாது. மோசே யாரு? யாரு?
இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி செல்வதற்காக கடவுள் ஏற்படுத்திய ஒரு மனுஷன் இல்லையா? ஆண்டவர் அவரை எப்படி கூப்பிட்டாரு? எங்கிருந்து கூப்பிட்டாரு? ஹலோ மோசையா, எங்க இருக்கிய? ஒரு 40 வருஷம் உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, வரீங்களா அப்படின்னு போன் போட்டாரா? ஆண்டவர் மோசை எப்படி கூப்பிட்டாரு? முட்புதர் பச்சை செடி எரியுது, அந்த நெருப்பு தீ வழியாக ஆண்டவர் மோசேக்கு என்ன கொடுக்கிறாரு? ஒரு அழைப்பினை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? நான் என் மக்களுடைய கூக்குரலை கேட்டேன், அவர்களை பாலும் தேனும் பொழியக்கூடிய கானான் தேசத்தில் குடியமர்த்துகிற வரை நான் ஓய மாட்டேன், இந்த வேலையை செய்ய நீ எனக்கு வேணும். மோசே உடனே கும்பிடுறேன் சாமி, நீங்க கூப்பிட்டா நான் வராம இருப்பேனா அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? கடவுளை பார்த்து பயந்தாரு. இந்த வேலை நமக்கு சரிப்பட்டு வராது, வேற வேலை தான் நமக்கு செட் ஆகும் அப்படின்னு பின்னங்கால் பெடல் அடிக்க ஓடினார். கடவுள்கிட்ட அதுக்கு ஒரு காரணம் சொன்னார். ஆண்டவரே, எனக்கு எனக்கு பேச தெரியாது, எனக்கு பேச தெரியாது, எனக்கு வார்த்தைலாம் வராது. நீங்க இவ்வளவு மக்களை என்கிட்ட கொடுப்போம்னு சொல்றீங்க, அவங்கள்ட்ட நான் பேசணுமே, பேசுறதுக்கு எனக்கு வார்த்தை வராது. கடவுள் என்ன சொல்றாரு? அட பாவி, உன்னை அழைக்கிறவன் நான்டா, உன்னை கூப்பிடுறவன் நான், உன்னை அப்படி விட்டுருவேனா? உன்னை நடுத்தரில் விட்டுருவேனா? உனக்கு பேச தெரியாத இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஊமையா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை பேச வைக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் அதிகாரமும் என்னிடத்தில் இருக்கிறது, உனக்கு பேச தெரியாது அப்படின்னு நீ சொல்லாத அப்படின்னு ஆண்டவர் மோசேக்கு நம்பிக்கை கொடுத்தார். கரங்கள் தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. இப்போ நம்மகிட்டையும் யாராவது ஐயோ எனக்கு தெரியாது, ஐயோ எனக்கு செய்ய தெரியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுவார்? இல்லை, உன்னை கூப்பிட்டது யாரு? உன்னை படைச்சது யாரு? நீ யார் பிள்ளை? இப்படி சொல்லலாமா? எனக்கு பேச தெரியாது, எனக்கு ஆட தெரியாது, எனக்கு அது செய்ய தெரியாது, இது செய்ய தெரியாது அப்படின்னு நீ சொல்லலாமா? நீ யாருடைய பிள்ளை? யாருடைய பிள்ளை? சத்தமா கடவுளுடைய பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளை. அப்படி சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளை எல்லா வல்ல செயல்களையும் நல்ல செயல்களையும் செய்ய வல்லவர்கள் ஆண்டவரோடு இருக்கிற பொழுது, ஆண்டவரோடு இருக்கிற பொழுது. என் அன்புக்குரியவர்களே, மோசே அப்படித்தான் சொன்னார். கடவுள்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். ஒன்னே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, கடவுள் யாரை குறி வச்சுட்டாரோ, அவர் நொண்டியா இருந்தாலும் சரி, முடமா இருந்தாலும் சரி, கூனா இருந்தாலும் சரி, குருடா இருந்தாலும் சரி, அவரை கடவுள் தேர்ந்து கொள்வார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நீங்கள் பல நேரங்களில் யோசிக்கலாம், இவர்லாமா, உனக்கு இவர்லாமா, ஆனால் கடவுளுக்கு அவருடைய பார்வையில் அவர் விலையேற பெற்றவர், அவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர். நாம் எப்பொழுதுமே வெளியில் தான் பார்ப்போம், கடவுள் உள்ளத்தை பார்ப்பார். கடவுளுக்கு உள்ளம் முக்கியம். அப்போ மோசையே கடவுள் உடலை, நீ கவலைப்படாத, நீ போ, உன் பின்னால நான் வருவேன், உன் கரமாக நான் செயல்படுவேன், உன் காலாக நான் நடப்பேன், உன் வாயாக உன் வாயாக நான் பேசுவேன், அதனால நீ என்ன செய்யாத, கவலைப்படாத அப்படின்னு ஆண்டவர் அவரை முன்னால போய் சொல்லிட்டு ஆண்டவர் பின்னாலேயே நடந்து போறார். இதைத்தான் கடவுள் செய்வார், இதைத்தான் கடவுள் செய்வார். இந்த நம்பிக்கையை பெற்றுக்கொண்ட பிறகு நீங்க மோசேயினுடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கடவுளின் கரமாக மோசே செயல்படுவார், கடவுளுடைய வாயாக மோசே அங்கே பேசுவார். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்வார், என்ன பேச சொன்னாரோ அதை அப்படியே பேசுவார். அதை தாண்டி அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வராது. ஒரு சின்ன உதாரணம், மோசே கையில் ஒரு கோலை கொடுப்பார் இல்லையா, அதை கீழே போடுன்னு சொல்லுவார் கடவுள். என்ன ஆகும்? அது பாம்பா மாறிடும். மறுபடியும் போய் பாம்பை போய் பிடிம்பாரு. மோசே என்ன சொல்வார்? ஐயோ பாம்பு அப்படின்னு சொன்னாரா? கடவுள் சொன்ன உடனே பாம்பை கையில் தூக்குவார். அது மறுபடியும் என்ன ஆகும்?
இப்படி ஒரு சின்ன பிள்ளையை ட்ரீட் பண்ணது போல கடவுள் அவருக்கு ஒன்று ஒன்றா செய்ய சொல்லுவார். மோசையும் சின்ன பிள்ளை போல கடவுள் என்னெல்லாம் சொன்னாரோ அதை பூரா அவர் அப்படியே செய்து காட்டுவார். என் அன்புக்குரியவர்களே, 40 ஆண்டு காலம் பாலை நிலத்தில் எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். மோசே இந்த மக்களை வழிநடத்தி சென்றார். அதற்கு ஒரே காரணம், கடவுளோடு அவர் இருந்தார், அவரோடு கடவுள் இருந்தார். கடவுள் சொன்னதை அப்படியே கேட்டார். கடவுளுக்கு கீழ்ப்படிந்த காரணத்தினால இந்த ஒரு மனிதன் மோசேயின் வழியாக எல்லா இஸ்ராயேல் மக்களுக்கும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்தது. பிரைஸ் தி லார்ட். கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல் எல்லா மக்களுக்கும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக் கொடுத்தது. இதுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆழமாக பார்க்கணும். இன்னும் ஒரே ஒரு சின்ன உதாரணம். நம்ம அன்னையினுடைய திருத்தலத்தில் இருக்கிறதுனால அன்னையை பற்றி நம்ம பேசாமல் போனால் நல்லா இருக்குமா? மாதாவை பற்றி பேசலனா? மாதா மிகச்சிறந்த உதாரணம். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஆண்டவர் மறுபடியும் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி பிறக்க போறார். உங்களுக்குலாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. 2025 ஏப்ரல் 30 பிறக்க போறார். ஆனா இங்க இருக்கக்கூடிய யாராவது ஒரு பெண்கள் யாராவது ஒருத்தர் இயேசுவை பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு கடவுள் அனௌன்ஸ் பண்றாருவீங்க, யாரெல்லாம் ரெடி? ஏமா இயேசுவை பெற்றுக் கொடுக்கணும், மாதாவை போல இயேசுவை பெற்றுக் கொடுக்கணும், யாரெல்லாம் ரெடி? வாய்ப்பில்லை ராஜாவா. கடவுள் உங்கள்கிட்ட இப்போ கேட்குறாருன்னா கடவுளுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்படி தான் பார்ப்பீங்களோ? உங்கள் உள்ளத்தில் என்ன ஓடுது? ஐயா, இந்த பக்கத்து வீட்டுக்காரி பத்மா இருக்காளே, அவன் நம்மளை என்ன சொல்லுவா? சும்மாவே நம்மளை பேசிக்கிட்டு இருக்கா. இந்த ஒரு காரியத்தை மட்டும் நம்ம செஞ்சிட்டோம், நம்ம குடும்பம் என்ன நினைக்கும், நம்ம ஊர் என்ன நினைக்கும், நம்மளை சுற்றி இருப்பவங்க பூரா என்ன நினைப்பாங்க? யோசிக்கிறீங்களா? யோசிக்கலையா? அதனால தானே இவ்வளவு தடுமாற்றம் உங்களுடைய உள்ளத்தில் ஏறுது. அப்படி தானே? ஆமாவோ இல்லையா? 2025ஆம் ஆண்டு நாம் இப்படி நினைக்கிறோம். 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக மாதா எப்படி நினைச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. மாதாவுக்கு ஏறக்குறைய 15 வயசு. அப்போ கடவுளுடைய தூதர் மாதாட்ட போய் இந்த ஒரு கோரிக்கையை வைக்கிறார். மாதா முதல்ல என்ன சொன்னாங்க? இது எப்படி நடக்கும்? நான் கணவனை அறியேனே. இது யதார்த்தமான ஒரு கேள்வி. ஆனால் அங்க வானதூதர் என்ன சொல்றாரு? இது கடவுளுக்கு உரிய காரியம், கடவுளுக்கு உன்னுடைய உதவி தேவை, நீ கவலைப்படாத, இது கடவுளுடைய ஆவியானுடைய வல்லமையால் நிகழப்போகிற ஒரு காரியம் அப்படின்னு சொன்ன உடனே மாற்று வார்த்தை எதுவுமே பேசாம மாதா சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? ஆண்டவரே, நான் உமது அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையில எது வேணாலும் நடக்கணும். கரங்கள் தட்டி அன்னைக்கு நன்றி செலுத்துவோம். எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை உள்ளத்தில் சுமந்து நம்பிக்கை கொண்டாரோ அப்பொழுதே அன்னையினுடைய வாயிலிருந்து வெளிவந்த வார்த்தை, நான் உமது அடிமை, நீங்க என்னை எப்படி வேணாலும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று ஒரு 15 வயது ஒரு பெண் அன்றைக்கு சொன்ன அந்த வார்த்தை, ஆம் என்று கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று உறுதி கொடுத்த அந்த வார்த்தை அன்னையை இயேசுவுக்கு மட்டும் தாயாக மாற்றவில்லை, நாம் எல்லோருக்கும் தாயாக, அகில உலகத்தில் வாழுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் தாயாக கடவுள் உயர்த்தியிருக்கிறார். கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்ப அந்த அம்மா தங்கி இருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தில் நாம இருக்கிறோம் இல்லையா? மாதாவினுடைய அருள் இந்த திருத்தலத்தில் இருக்கா இல்லையா? நம்புறீங்களா? நம்பலையா? நம்புறீங்களா?
அப்போ நம்ம எல்லாரையும் பார்த்து, என்னையும் பார்த்து, நம்முடைய பங்கு தந்தையும் பார்த்து, இந்த பாட்டு போடுற அண்ணனையும் பார்த்து, டிவி எடுக்கிற அண்ணனையும் பார்த்து, நம்ம எல்லாரையும் பார்த்து மாதா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என் பையன் சொல்றத 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 கேட்கல, என் பையன் சொல்றத என் பையன் சொல்றத. பையன் என்ன சொல்றாரு? வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்க. கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்க. என் அன்புக்குரியவர்களே, விவிலியம் தெளிவாக சொல்லுகிறது. சாமுவேல் முதல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 22வது வார்த்தை, கடவுளுக்கு மகிழ்ச்சி தருவது எது? பலிகள் செலுத்துவதா, எரிபலிகள் செலுத்துவதா, பிற பலிகள் செலுத்துவதா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதா? 3 ஆப்ஷன். கேள்வி 1, கடவுளுக்கு மகிழ்ச்சி கொடுப்பது எது? இதுதான் கேள்வி. ஆனா 3 ஆப்ஷன் கடவுள் கொடுக்கிறாரு. எரிபலிகள் செலுத்துவதா, பிற பலிகள் செலுத்துவதா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதா? சரியான பதில் என்னது? சத்தமா, இன்னும் சத்தமா. பைபிள் அதான் சொல்லுது. கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது பலிகள் செலுத்துவதையும் எரிபலிகள் செலுத்துவதையும் விட சிறந்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படியணும். அன்னை மரியாள் இன்றைக்கு இந்த திருத்தலத்தில் இருந்து தன்னுடைய அருள் வாக்காக நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம், இன்னைக்கு எல்லாரும் நீங்க வீட்டுக்கு போகிற பொழுது, நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில நடந்து அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற உறுதிப்பாடோட நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? வீட்டுக்கு போகணும். நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போகணும். அதுதான் அன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லோரிடத்திலுமிருந்து விரும்புகிற ஒரு காரியமாக அமைந்திருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, கடவுளை நாம் ஒரு நாளும் நம்முடைய வார்த்தையாலோ, நம்முடைய செயல்பாடுகளாலோ, நம்முடைய வாழ்க்கை முறையாலோ நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? துக்கப்படுத்திடக்கூடாது. கடவுள் தன்னுடைய உருவையும் சாயலையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். தன்னுடைய உயிர் மூச்சை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தை அவரை போல ஆண்டு வழிநடத்துகிற வல்லமையான பொறுப்பை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு மேன்மையான வாழ்வு! அப்போ இதை உணர்ந்து கொள்ளுகிற நாம எப்பொழுதுமே கடவுளோடு இணைந்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக, கடவுளோடு எப்பொழுதுமே இணைந்து செயல்படுகிற பிள்ளைகளாக, கடவுள் விரும்புகிற காரியத்தை மட்டுமே செயல்படுத்தி நடக்கிற பிள்ளைகளாக நம்முடைய வாழ்வை நாம மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு நல்ல உதாரணம் பழைய ஏற்பாட்டில் மோசே, ஆபிரகாம், புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியாள், ஆண்டவர் இயேசு. தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய உணவு, என்னுடைய வாழ்வு என்று சொல்லி வாழ்ந்தவர். கெத்செமனி தோட்டத்தில் இரத்த வேர்வை வேக்கிற பொழுது என்ன சொன்னார்? முடிந்தால் இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம்படியே நடக்கட்டும். கடவுளுடைய விருப்பம் என்ன? சிலுவையை சுமப்பது, சிலுவையில் ரத்தம் சிந்துவது, சிலுவையிலே உயிர் துறப்பது. அதன் வழியாகத்தான் பாவிகளாகிய நம் எல்லோரையுமே இந்த ஆண்டவர் மீட்டிருக்கிறார். கடவுள் அந்த செயல்பாட்டிற்கு, அந்த கீழ்ப்படிதலுள்ள வாழ்க்கைக்கு ஆண்டவர் இயேசுவுக்கு கடவுள் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? ஆண்டவர் நற்கருணையிலே இன்றைக்கும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற நம்பிக்கையை நாம் எல்லோருமே பெற்றிருக்கோம். பார்த்தீங்களா? அதுதான் ஆண்டவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய, கடவுள் தந்திருக்கக்கூடிய மேன்மையான ஒரு வாழ்வு. இந்த நற்கருணையிலே ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். நம்ம எல்லோரையுமே பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும். கடவுள்கிட்ட நாம் எதையுமே மறைக்க கூடாது. எனவே எதையும் மறைக்காத பிள்ளைகளாக, எப்படி அந்த ஊதாரி மைந்தன் தன்னுடைய தந்தையை தேடி வந்தானோ, தந்தையே உமக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராக நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி தந்தையை தேடி வந்தானோ, வந்த பிள்ளையை அப்படியே அரவணைத்து கொண்டு முத்தமிட்டு காலுக்கு மிதியடி கொடுத்து புதிய சட்டையை உடுத்த சொல்லி மோதிரம் போட்டு விருந்து கொண்டாடினாரோ,
அதே போல நம் கடவுள் நாம அவர்கிட்ட போகிற பொழுது நம்மை கட்டி அரவணைத்து முத்தம் கொடுத்து நம்முடைய கைகளில் மோதிரம் போட்டு நமக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு காதுக்கு மிதியடி போட சொல்லி விருந்து கொண்டாடி மகிழ்வதற்கு ஏற்ற சூழலை கடவுளுக்கு நாம ஏற்படுத்தி கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் முழந்தால் படியிடுவோம். இது ஒரு உன்னதமான நேரம், பரிசுத்தமான நேரம். கடவுளுடைய மேலான ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரத்தில் நம்ம எல்லோரையுமே ஆண்டவருடைய கரங்களிலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்கி உயிருள்ள ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்திலே நம்பிக்கை கொண்டவர்களாக நம்மையே நாம் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். வல்லமையான கடவுளே, உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். இதோ இந்த நேரம் முழுவதுமாக உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு ஆண்டவருடைய இந்த நற்கருணை அருள் பிரசன்ன ஒளியில எங்களுக்கு ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு நீர் பணித்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே இத்துணை மக்களையும் உம்முடைய திருப்பீட நிழலிலே நீர் கூட்டி சேர்த்த கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். உம் அன்பு திருமகள் எம்முடைய தாய் அன்னை மரியினுடைய இந்த திருத்தலத்திலே அவர் மீது கொண்ட நம்பிக்கையில அவர் எங்களுக்காக பரிந்து பேசுவார் என்கிற உன்னதமான உணர்வில் தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து வேண்டுகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளிலே உள்ளத்திலே சுமந்து வந்திருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டவரே நீர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவனை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து வேண்டுகிறோம் சுவாமி. குடும்ப தலைவர் தன்னுடைய குடும்பத்தினுடைய உயர்வுக்காக ஏறெடுக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் தொழில் முயற்சிகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுப்பீராக. குடும்பத்தினுடைய உயர்வுக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவ மனப்பான்மையோடு அவர் ஏறெடுக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களிலும் உம்முடைய அருள் துணை அவரோடு இருந்து அவரை பாதுகாத்து வழிநடத்தட்டும் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள கணவனை குடும்ப தலைவரை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர் எப்பொழுதும் உமக்கு கீழ்ப்படிதல் உள்ள மனிதனாக வாழ்வதற்கு ஏற்ற சூழலை நீர்தாமே ஏற்படுத்தி கொடுப்பீராக. அன்பு ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய இதோ மனைவிமார்களை ஒரு தாயை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். கணவனோடு இணைந்து அந்த குடும்பத்தை பொறுப்படுத்தி நடத்துகிற பொறுப்பை நீர் அவருக்கு கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறீர். ஒவ்வொரு மனைவியையும் ஒவ்வொரு பெண்ணையும் ஒவ்வொரு குடும்ப தலைவையும் நீர்தாமே உம்முடைய அருள்கர ஆசீர்வாதத்தால் நிரப்பி இந்த நேரத்தில் நீர்தாமே மேன்மைப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சகோதரனுடைய உள்ளத்திலும் நீர்தாமே உம்முடைய ஆவியானுடைய அபிஷேக வல்லமையை அக்கினி தீயாய் இந்த நேரத்தில் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். ஒவ்வொரு பெண்களையும் ஆசீர்வதியும். கூடி நின்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பெண்களையும் ஆசீர்வதியும். குடும்ப உயர்வுக்காக ஆண்டவரே நீர்தாமே அவர்களை தனிப்பட்ட விதத்திலே பாதுகாத்து வழிநடத்துவீராக. எல்லா நிலையிலும் ஆண்டவரே கணவனோடு இணைந்து தன்னுடைய பிள்ளைகளை நேர்மையான பிள்ளைகளாக கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக வளர்த்தெடுக்கிற பொறுப்பில மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய அவர்களுக்கு நிறைந்த நல்ல உடல் சுகத்தை நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீதாமே நல்ல ஞானத்தோடு வழிநடத்தக்கூடிய பொறுப்பை அவர்களுக்கு நீதாமே முழுமையாக கொடுப்பீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். பெற்றோர்களை ஆசீர்வதியும். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே கிறிஸ்தவ மனப்பான்மையோடு ஆண்டவர் விரும்புகிற மனப்பான்மையோடு அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்கக்கூடிய ஆற்றலை அவர்களுக்கு நீர்தாமே கொடுப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல படிப்பை கொடும், நல்ல வாழ்வை தாரும், நல்ல எதிர்கால வாழ்வை கொடும். ஆண்டவரே, இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே முழுமையாக ஈடுபட்டு விடாமல் ஆண்டவரே உம்மை தேடுகிற பிள்ளைகளாக, உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக அவர்களை நீதாமே உருமாற்றுவீராக. இந்த உலகம் அல்ல, மாறாக கடவுளே எல்லாம் வல்லவர்.
அவரே அனைத்திற்கும் அதிபதி என்கிற உண்மையை இந்த கால பிள்ளைகள் அவர்கள் உணர்ந்து கொள்ள நீர்தாமே அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. குறிப்பாக இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் இந்த ஞான அறிவை நீர்தாமே ஊட்டுவீராக. இந்த உலகத்தின் பின்பாக சென்று தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விடாமல் ஆண்டவரே உம்பால் வருகிற பிள்ளைகளாக அவர்களுடைய நடைகளை உடைகளை நீர்தாமே மாற்றுவீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாளில நாங்கள் நோயாளிகளுக்காக செபிக்கிறோம். எங்களிடத்தில் செபிக்க கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளிகளுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு நோயாளியும் ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்களுடைய ஜெபத்தின் வேண்டுதலை கேட்டு உம்முடைய மேலான ஆசீர்வாதம், சுகம் தரும் அற்புத வரம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அக்கினி தீயாய் பாய்கிற அந்த அனுபவத்தை இந்த நேரத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர்தாமே கிருபை செய்வீராக. ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நீர்தாமே உம்முடைய பரிசுத்த ஆவியனுடைய வல்லமை ஆண்டவரே உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை நீர்தாமே முழுமையாக நிரப்புவீராக. உடலில் உள்ள எல்லா வலிகளும் வேதனைகளும் எல்லா நோய்களும் ஆண்டவரே உம்முடைய அக்கினி தீயால் சுட்டரிக்கப்படட்டும். ஆமென். சுட்டரிக்கப்படட்டும். அவர்கள் தங்களுடைய உள்ளத்திலே உடலிலே எல்லா இருக்கக்கூடிய எல்லா விதமான பலவீனத்திலிருந்தும் புதிய சுகத்தை இந்த நேரத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியான ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு நீதாமே கொடுப்பீராக. ஆண்டவரே நீரே ஆசீர்வதியும், எல்லா நோயாளிகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீதாமே நல்ல எதிர்கால வாழ்வை கொடும், நல்ல வேலை வாய்ப்பை நீர்தாமே ஏற்படுத்தி தாரும். ஆண்டவரே திருமண வாழ்க்கை நீர்தாமே ஆசீர்வதியும், திருமண வாழ்க்கை நீர் ஏற்படுத்தி கொடும். திருமண வாழ்வினுடைய சொத்தாக இருக்கக்கூடிய நல்ல பிள்ளை செல்வங்களை அவருக்கு நீர்தாமே கொடுத்து காப்பீராக. உம்முடைய வல்லமை இந்த நாளிலே வந்திருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் நிறைவாய் தங்கி இருக்கட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையால் நிரப்பும். தொடர்ந்து உம்முடைய பேர் இரக்கம், உம்முடைய உடனிருப்பு, பராமரிப்பு வந்திருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் நீர்தாமே உம்முடைய மேலான கிருபையினாலே காத்து வழி நடத்தும்படியாக எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உம்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். மாண்புயர் கீதம் பாடுவோம். மாண்புயவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர்.
உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறை நிகழ்வுகளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோ. சேவை போற்றி அருள்